ஓகே. இப்போ ஜூலை 15 தான் ஃபைனல் டேட். அதுக்கு அதோட ஒரு ஃபைனல் ப்ராஜெக்டும் சப்மிட் பண்ணணும். இப்போ நீங்க ப்ரொபோசல் டிலே ஆயிடுச்சுன்னு சொன்னா உங்களோட சப்மிஷன் டிலே ஆகிறதுக்கு அதுக்கு எங்களுக்கும் இது இல்லை. ஜூலை 15 உங்களோட எல்லாமே சப்மிஷன் க்ளோஸ் ஆயிடும். இன்னும் நாங்கள் உங்களோட அசைன்மெண்ட்ஸை ரிவ்யூ பண்ணணும் அண்ட் ப்ரொபோசல் பார்க்கணும். தென் ஃபைனல் ப்ராஜெக்ட் பார்த்தா அப்புறம் உங்களுக்கு வைவா வைப்பாங்க. வித்தின் ஒரு ஷார்ட் டைம் பீரியடுக்கு அவ்வளோ செய்யணும். உங்களுக்கு வைவா வைக்கணும். ஜூலை 15 பிறகு அவங்களுக்கு வைவா ஒரு டே. மேபி அதுல உங்களுக்கு ஃபால்ட்னு சொல்லியிருந்தா திருப்பி ரிஜெக்ட் பண்ணி வித்தின் ஒரு வீக்குக்குள்ள செய்து தர சொல்லுவாங்க. நீங்க இப்பயே இங்கேயே டிலே பண்ணீங்கன்னு சொன்னா சம்டைம்ஸ் நீங்க போயிடலாம். ஓகே, கிளியரா எல்லாருக்கும்? இப்போ அதுக்கு தானே உங்களுக்கு குயிக்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 3 months தந்தாச்சு, 1.5 months இப்போ முடிய போகுது. ஃபைனல் ப்ராஜெக்ட் உங்களுக்கு தொடங்கியே இப்போ ஏப்ரல் 1st week தொடங்கினார் மது சார். அதுக்கப்புறம் நாங்க கண்டினியூவா எடுத்துட்டு இருக்கோம். மயூரம் சார் ஒரு கிளாஸ் எடுத்தாரு, நான் இது 3வது கிளாஸ். அப்ப கிட்டத்தட்ட 5 classes வந்துருச்சு. ஓகே, அந்த 5 classes-க்கு நீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டத்தானே வேணும் எல்லாருமே. அப்ப இம்ப்ரூவ்மெண்ட் காட்டாட்டி ஒரு யோசனையும் இல்லை. இப்ப நான் கிளாஸஸ் எடுக்கல ஃபர்தரா கண்டினியூ பண்றேன்னா நீங்களும் என்னோட ப்ரோக்ரஸா வந்ததை நாங்களுக்கு ஃபர்தரா கண்டினியூ பண்றதா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஓகே, அப்ப நீங்க இனிமே ப்ரொபோசல் முடிக்கல, லிட்ரேச்சர் முடிக்கலன்னு சொன்னா அதை பாட்டு நான் அப்படி செய்யறது, மெத்தடாலஜி போகணும், கன்க்ளூஷன், டிஸ்கஷன் பார்ட் அப்படி. அப்ப அது எல்லாத்துமே எங்களுக்கு கஷ்டம். இப்ப நான் இதுதான் ப்ரோசஸ்ன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். இப்ப நீங்க செய்யாட்டி உங்களுக்கு ஒன்றுமே கடைசியில விளங்காது. நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ணணும். லிட்ரேச்சர் ரிவ்யூ ஒரு பேப்பர்ஸ் நான் லாஸ்ட் வீக்கும் சொல்லியிருந்தேன். ஒரு வர்ற நேரம் ஒரு ரெண்டு லிட்ரேச்சர் ரிவ்யூ சரி மினிமம் செய்துட்டு வாங்க. இதுல யார் 2 மினிமம் லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர் செய்தாக்கு? யார் யார் இதுல செய்றீங்க? 9 பேர் ஆன்லைன் இருக்கிறீங்க. யார் யார் இதுல லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்தாக்கு? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யா, சொல்லுங்க க்ளோடியா. இல்ல சார், நான் ஆல்ரெடி இந்த டாபிக் டிஸ்கஷன் பத்தி லைக் டாபிக் கன்ஃபார்ம் பண்றதுக்கு பேசியிருந்தேன். உங்களோட சரண்யா மிஸ்ட் பேச சொன்னீங்க. யா, ஓகே. பட் அவங்க சொன்னாங்க டாபிக் வாஸ்டா இருக்குன்னு அவங்களும் சொன்னாங்க. மத்த எல்லா டாபிக்குமே லைக் அப்படிதான் ஜெனரலா, சோ எல்லாமே வாஸ்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. என்ன இப்ப நீங்க வாஸ்டா எடுத்தீங்கன்னு சொன்னா எனக்கு அது கொஞ்சம் கிளியரா விளங்குது இல்ல நீங்க என்ன மாதிரி டாபிக் சொல்றீங்க. இப்ப அதாவது பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு தான் சொல்லி நாங்க எடுக்க சொல்றோம். அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு சர்க்கிளுக்குள்ள வந்துடுவீங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஏரியாக்குள்ள வந்துடுவீங்க. அப்ப உங்களோட ப்ராப்ளம் எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப சோ உங்களுக்கு சொல்யூஷன் சொல்றது ஈஸி. இதே நீங்க வாஸ்ட் டாபிக் சொன்னீங்கன்னா நான் வேற பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாம் உங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம். இப்ப நான் வந்து கமர்ஷியல் பேங்க் தான் சூஸ் பண்ணினேன். ஆர்கனைசேஷன் சூஸ் பண்ணிட்டு எம்ப்ளாயி மோட்டிவேஷனையும் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனையும் இன்டர்ரிலேட் பண்ணி ஒரு ரிசர்ச் எடுக்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். ஓகே, பேங்க் செக்டர்ஸ் எல்லாம் எடுக்காங்க. என்ன சொன்னா லாஸ்ட் டைம்ஸ் பேங்க்ஸ் எடுத்தாக்கல தான் ப்ராப்ளம் வந்துச்சு. எடுக்கிற பிரச்சனை இல்லை. எம்ப்ளாயி மோட்டிவேஷன் அதெல்லாம் பெரிய செக்டர்ஸ் தானே. எப்படின்னா இப்ப இங்க இருக்க இப்ப கொட்டைனாலையும் கமர்ஷியல் இருக்குது, வேற ஒரு பிரான்ச்லயும் கமர்ஷியல் இருக்கு. அப்ப அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து டிஃபரெண்ட் தான். அப்ப எல்லாத்தையும் ஓவராலா சொல்லுங்க. அப்ப அந்த டாபிக் நான் வேற ஆர்கனைசேஷனோட லைக் பேங்கிங் செக்டர் எல்லாமே வேற ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணினா ஓகே அந்த டாபிக். அதே ஒரு ஆர்கனைசேஷனை சூஸ் பண்ணீங்கன்னா ஓகே. அப்ப பேங்கிங் செக்டர் எடுத்தா ஏன் பேங்கிங் எடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க? இப்ப பேங்கிங்னு பாத்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸ் லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் இதே டாபிக் யாரும் செய்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப லாஸ்ட் டைம் நாங்க கேட்டிருந்தோம் என்னடா எல்லா பேங்க்லயும் இதே ப்ராப்ளம் வருமா? நீங்க சொல்றீங்க கமர்ஷியல் பேங்க்னு சொன்னா அப்ப அவங்க சக்சஸா தானே இருக்கிறாங்க. அப்ப அதாவது கமர்ஷியல் பேங்க் தான் இப்ப ஸ்ரீலங்காலே நம்பர் 1 பேங்க். அப்ப அப்படியான இடத்துல எம்ப்ளாயி மோட்டிவேஷன்ஸ் பற்றி நான் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நல்லா ஏர்ன் பண்றாங்க, க்ரோத் பண்றாங்க, நல்ல மார்க்கெட் ஷேர்ஸ் இருக்குது. சோ நீங்க எம்ப்ளாயி மோட்டிவேஷனை பற்றி அதுக்குள்ள ஒரு ப்ராப்ளமா எடுக்கிறீங்க. அப்படி எம்ப்ளாயி மோட்டிவேட்டட் ஆகாம இருந்திருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சக்சஸா வந்திருக்க முடியாது. அப்ப எம்ப்ளாயிங்க ஹாப்பியா ஒர்க் பண்றாங்க. கிளியர்? இப்ப இந்த ஆர்குமெண்ட் விளங்கிச்சா? ஓகே. அப்ப நான் வந்து ஆர்கனைசேஷன் பேங்க் இல்லாம வேற ஏதாவது சூஸ் பண்ணினா அந்த டாபிக் ஓகே. ஓகே, இப்போ ஓகே. இப்ப இது சக்சஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன்ஸ் எடுக்க கூடாது. ஓகே, இந்த சக்சஸ்ஃபுல் எடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் கேட்ட மாதிரி உங்கள்கிட்ட கேட்பாங்க வைவாவில். அப்ப இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? இல்லாது தானே. ஏன்னா கமர்ஷியல் பேங்க் நல்ல நம்பர் 1 பேங்க், நீங்க அதுல எம்ப்ளாயி மோட்டிவேஷன்ஸ் இப்ப கதைக்கிறீங்கன்னு சொன்னா இஸ் ராங். ஏன்னா அங்க நீங்க ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா சக்சஸ்ஃபுல்லான பேங்க் தானே, மார்க்கெட் ஷேர்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே, எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்? ஓகே வஹாப் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி போகுது?
என்ன இப்போ என்ன கொஞ்சம் டிசைட் பண்ண ப்ராப்ளம்ல இருக்கேன் இப்போ. இல்ல என்னன்னு சொன்னா இப்ப ஜூலை 15th வந்து உங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட்டுக்கான டெட்லைன். இது கிளியரா எல்லாருக்குமே நான் சொல்லிட்டேன். ஓகே, அதுக்கு பிறகு நான் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆகஸ்ட் வந்து ஆகஸ்ட் 20th மாதிரி கன்வகேஷன் வரும். எல்லாருக்குமே நான் சொல்லிட்டேன். இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாப்ப கதைங்க. ஓகே, கொஞ்சம் வெயிட்டா. அப்ப எங்களோட கன்வகேஷன் ஆகஸ்ட் 20th மாதிரி வரும். ஸோ அதுக்குள்ள உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஜூலை 15 நீங்க முடிச்சிருந்தா தான் எங்களோட வைவா செஷன்ஸ் வரும். எண்ட் ஆஃப் த ஜூலை மாதிரி வைப்பாங்க. எண்ட் ஆஃப் த ஜூலை செஷன்ஸ்ல வந்து ஒரு 20th 30th மாதிரி ஜூலைல உங்களுக்கு வைவா செஷன்ஸ் வரும். அதுல மேபி சில பேர் மிஸ்டேக் விடுவாங்க. ஓகே, சில பேர் மேபி மிஸ்டேக் விடுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, ஜூலை 15th ஃபைனல் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணனும் அப்படியே? யா, சப்மிட் பண்ணனும் சார். அன்னைக்கு மயூரன் சார் வந்து சொன்னாரு அது செப்டம்பர்ல தான் கம்யூனிகேஷன். இல்ல இல்ல இல்ல, அப்படி ஜூலை மாதிரி தான் வரும். ஜூலைல சப்மிட் பண்ணி ஆகஸ்ட்ல வரும். லாஸ்ட் இயரும் ஆகஸ்ட் தான் நடந்துச்சு, அதே டேட்டுக்கு தான் வரும் மோஸ்ட்லி. அப்படிதான் நாங்க லாஸ்ட் இயரும் ஜூலை தான் நடந்துச்சு, அதுக்கு முதல் இயரும் ஜூலைல தான் நடந்துச்சு வைவா செஷன்ஸ். சரி சார். ஓகே ஓகே. பட் ஆனா லைக் ஐ ஹேவ் சோ மெனி லைக் 4 to 3 classes pending சார். அதுக்கு என்ன செய்யுது? என்ன சப்ஜெக்ட் சார்? சப்ஜெக்ட் இஸ் டசன்ட் மேட்டர். தி ஃபைனல் ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு இயருக்கு ஒருக்கா தான் வரும். சோ நீங்க அதை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஓகே, அதர் கிளாसेस நீங்க ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாம். அது நீங்க அசைன்மெண்ட்ஸ் தானே, அது இன்டர்னலா பாத்துக்குவாங்க. இப்போ உங்களுக்கு வைவா செஷன்ஸ் ஒருக்கா மிஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் நீங்க செஷன்ஸ் ட்ரை பண்ணணும். கிளியரா? ரைட். ஓகே. அப்ப அதர்வைஸ் நீங்க ஒரு ஒன் பெயிண்டிங் சப்ஜெக்டோடையும் வந்து நீங்க மேபி போகலாம். இதுகளுக்கு லாஸ்ட் டைம் அப்படி ஒரு எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஓகே சார். அப்ப இன்னொரு விஷயம். யா, அப்ப நான் வந்து சும்மா இப்ப 2 மாசம் தான் இருக்கு. யா, ஸ்டார்ட்க்கு யோசிச்ச மாதிரி செய்ய போனா மிச்சம் டைம் போகும். 2.5 months இருக்கு என்னமோ. ஓகே, சொல்லுங்க. 2.5 monthsக்கு அப்படி அது நான் யோசிச்சேன். அப்ப நார்மல் ஒரு சிஆர்எம் சிஸ்டம் வந்து செஞ்சு கொடுப்போம்னு யோசிச்சேன். ஓகே, சிஆர்எம் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கொடுப்போம்னு யோசிச்சேன். அப்ப அப்படின்னா சிஆர்எம் வந்து என்ன மாதிரி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன்? ஏற்கனவே வந்து அவங்களோட கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இல்ல, அவங்க ஜீரோ. அதுல இருந்து எடுத்து செய்யற மாதிரி அப்படியே செய்ய போறீங்க? ஓகே, இஸ் இட் ஓகே. முதல்ல என்ன செய்யற ஐடியா இருந்தீங்க? முதல்ல நான் வந்து அது இது செய்ய ஐடியா இருந்தேன் சார். நான் உங்களுக்கு சொன்னேன் அது பேங்கிங் இதுல. அதான் உங்களால இப்படிதான் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்கன்னு சொன்னா உங்களால அந்த டைம் பீரியடுக்குள்ள முடிக்கணும். சரி, அது வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அது லாஸ்ட் மதுசரன் சொல்லி அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருந்தீங்களா? ஏன்னா உங்களுக்கு ஃபைனல் ஒரு ப்ராடக்ட் டெமோன்னு காட்டும். லாஸ்ட் டைம்ஸ் வந்து எல்லாரும் சரியான ஒரு டெமோ காட்டே இல்லை. அதெல்லாம் எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. எடெக்ஸல் வந்து ரிஜெக்டும் பண்ணிட்டாங்க மோஸ்ட். கிளியர்? அப்ப அதுகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும். லாஸ்ட் டைமும் எனக்கு பேர் இப்ப இதுகள் இஷ்யூ ஆகிறதுக்கான ரீசன்ஸ் இதுதான். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ப தங்களோட ஃபால்ட்டை சொல்ல மாட்டேங்குது. இதுல இவ்வளவு பேரும் இருக்கு, நாங்க இவ்வளவு புஷ் பண்ண இன்னைக்கு வரைக்கும் யாருமே லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்யல. இதுல யாராவது செய்திருக்கீங்களா? இதுல லிட்ரேச்சர் ரிவ்யூ எதுக்கு சார்? ஐயா இல்லைங்கல, லிட்ரேச்சர் நான் போன கிளாஸ் நான் வரல. எதுக்கு லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்ய சொல்றீங்க? இது நீங்க எடுக்கிற சிஸ்டமா இருக்கலாம், அல்லது ஒரு இப்ப நீங்க சிஆர்எம் சிஸ்டம் செய்றீங்கன்னு சொன்னா அது ரிலேட்டடான எக்ஸிஸ்டிங் சிஆர்எம் இருக்குன்னு தானே, அதிலும் பார்க்க உங்களோட வந்து என்ன யூனிக்கா இருக்குது. அப்ப ஏற்கனவே இருக்க சிஆர்எம் சிஸ்டத்துல இப்ப நீங்க ஆர்டிகல்ஸ் பேப்பர், ஜேர்னல் பேப்பர் ரீட் பண்ணீங்கன்னு சொன்னா சிஆர்எம் சிஸ்டம் வேர்ல்ட்ல ஆல்ரெடி இருக்குது. கிளியரா? என்ன அப்ப அவங்க எல்லாருமே அவங்களோட ஆர்கனைசேஷனும் யூஸ் பண்ணாங்க. அதுல எந்த அல்கோரிதம் பெஸ்ட், சரியா? அப்ப அதுகளை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. சில அல்கோரிதம்கள் யூஸ் பண்ணிருப்பாங்க தானே, இந்த ஃபாஸ்டான ஆக்சஸலுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. அப்ப எல்லாரும் ஒவ்வொரு 10 நீங்க ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ்லயும் வந்து ஒவ்வொரு யூனிக்கான ஃபீச்சர்ஸ்கள் இருக்கு. கிளியரா? அப்போ ஒவ்வொரு ஆத்தர்ஸும் வந்து செய்யறது டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல செய்யிருப்பாங்க. அதை சமரி பண்ணணும். ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ் நீங்க ரீட் பண்ணி அதுல என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன அல்கோரிதம் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்ப அப்படி ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல செய்திருப்பாங்க தங்களோட சிஸ்டங்களை. அப்ப அதுல இருந்து உங்களோட சிஸ்டம் என்ன யூனிக்கா இருக்குது, அப்ப நீங்க அதுல இருந்து ஒரு சொல்யூஷன்ஸ் எடுத்து நான் சொல்லணும் நான் இப்படித்தான் சிஸ்டம் செய்ய போறேன், அப்ப இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, இப்ப இவங்களை மேல இவ்வளவு பேர் சொன்னதுல பார்க்க என்ன யூனிக்கானது. கிளியரா?
அப்படியே. ஓ அப்ப என்ன யூனிக் அப்ப அவங்களோட இவ்வளவு ஆத்தர்ஸ்ல அப்ப கூட யூனிக்கா இருக்கும். மற்ற சிஸ்டத்துல ஏதாவது சின்ன டிராபேக் இருக்கலாம். இப்போ 10 ஆத்தர்ஸ்ல நீங்க ரீட் பண்ணி சமரி பண்ணி எடுக்கணும். நீங்க லாஸ்ட் யூடியூப் டுட்டோரியல் இருக்க போய் பாருங்க. யூடியூப் இருக்க வீடியோ லாஸ்ட் வீக் நான் செய்தது. ஓகே நான் எல்லாரும் காட்டியிருந்தேன் அப்படி லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்யறேன்னு சொல்லி திருப்பியும் காட்டுறேன். ஓகே காட்டுவேன். அப்ப அன்னைக்கு மதுசா சொன்னாரு லிட்ரேச்சர் ரிவ்யூ வந்து அது ஸ்டூடண்ட்ஸ்க்கு தேவை ஃபைனல் இயருக்கு தான் நான் தேவை ஆக்சுவலி. பட் நீங்க இப்ப இந்த பிராக்டிசஸ் ஆனா ஓகே கிளியர். இப்ப நான் எல்லாத்தையும் ஃபைனல் இயருக்கு ஏத்த மாதிரியே சொல்லித்தரேன். உலகிச்சு அப்ப உங்களுக்கு ஃபைனல் இயர்ல டாக்குமெண்டேஷன் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது மோஸ்ட்லி. அப்ப நான் அந்த ஸ்டாண்டர்ட் தான் படிப்பிக்கிறோம். அது விளங்குது சார். ஆனா இந்த சிச்சுவேஷனுக்கு அது அவ்வளவு பெருசா தேவையான்னு கேக்குறேன். யா போட்டா இட்ஸ் பெட்டர். அப்ப என்ன நாங்க இருந்துட்டு வைவால கேட்பாங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஓகே யூ ஹேவ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். சோ வந்து நீங்க என்னத்துக்கு அப்ப இதை யூஸ் அப்ப இப்ப என்னத்துக்கு அப்ப நீங்க யூஸ் பண்றீங்க வஹாப்னு கேட்பாங்க. ஓகே கிளியரா? அப்ப என்னன்னு சொன்னா அப்ப நீங்க லிட்ரேச்சர் ரிவ்யூல சிஆர்எம் இருக்குதானே அதெல்லாம் வாசிக்கணும். நீங்க ஆல்ரெடி இதே சிஆர்எம் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் எழுதி இருப்பாங்க. அப்ப அதுல பாத்துட்டு உங்களோட சிஆர்எம் சிஸ்டம் வந்து அவேண்டில இருந்து எப்படி ஒரு டிஃபரெண்டா யூனிக்கா இருக்குது, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் தர நீங்க ஆட் பண்ணணும். கிளியரா? அது இருந்தாலே காணும் உங்களோட லெவலுக்கு. அதுக்காண்டி தான் நாங்க லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர் செய்ய சொல்றது. பட் உங்களோட லிட்ரேச்சர் நீங்க செய்யற சிஸ்டத்தின் பார்க்க லிட்ரேச்சர் ரிவ்யூல அட்வான்ஸாவும் இருக்கக்கூடாது. கிளியரா? இப்ப நான் சொல்றேன். அப்ப அவங்களிலும் பார்க்க உங்களோட அட்வான்ஸா இருக்கணும். அவங்கள செய்திருக்க லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர்ஸ்லும் பார்க்க உங்களோட சிஸ்டம் அட்வான்ஸா இருக்கணும். நீங்க சொல்லலாம் இந்த ஒரு ஆள் இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர்ல நான் இந்த டெக்னிக்கை எடுத்திருக்கேன், என்னமா இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூல இருந்து இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிருக்கேன், அல்கோரிதமா எடுத்திருக்கேன். அப்ப அவங்க எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நீங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு யூனிக்கானதா செய்யுறீங்க. ஒரு யூனிக்கா இருக்கணும். நான் செலக்ட் பண்ற ஆர்கனைசேஷன் இட்ஸ் a company சார். அதுக்கு அவ்வளவு ஸ்பெஷல் இல்ல சார். கம்பெனிக்கு நீங்க இப்ப செய்யல. இப்ப உங்களோட வந்து நான் லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்யறதுக்கு சொல்றது கம்பெனிக்கு செய்ய சொல்லல. நான் சொல்றேன் என்னன்னா உங்களோட சிஸ்டம் இருக்கு தானே. உங்களோட சிஸ்டம் இப்ப என்னன்னு சொன்னா சிஆர்எம் வந்து ஆல்ரெடி இருக்கு. அப்ப அவங்க கேட்பாங்க நீங்க என்னத்துக்கு ஆல்ரெடி செய்த சிஸ்டத்தை கொண்டாந்து திருப்பி எங்களுக்கு காட்டுறீங்க. அப்ப உங்களோட யூனிக்னஸ் என்ன கம்பெனிக்கு எப்படிதான் தேவை இப்படி தேவையான கவர் பண்ணணும்ன்றது தான் அவங்கள்ட்ட அது என்ன சொல்றது எஸ்ஆர்எஸ்க்கு தான் அதை செஞ்சு கொடுத்துன்னு சொல்லுவாங்க சார். ஓகே பட் ஆனா உங்களோட யூனிக் என்ன இருக்குன்னு கேட்பாங்க. யூனிக்னஸ் என்ன அவங்களோட ரெக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மேல லிட்ரேச்சர் அப்ப சம்டைம் லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர்ல மூவ் அட்வான்ஸா இருக்கலாம். கிளியரா? அதான் சொல்றேன். அந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ இல்லாம நாங்களே எழுதி போட்டு அப்படியும் செய்யலாம். ஆனா உண்மையா இந்த லெவலுக்கு லிட்ரேச்சர் ரிவ்யூ தேவையில்லை. பட் நீங்க பழைய ஃபைனல் இயர் லெவல்ஸுக்கு எல்லாம் ஓகே ஆயிரும். அதுக்காண்டி தான் நாங்க நிறைய அசைன்மெண்ட்டும் பெண்டிங் இருக்கு. செய்யணும் பட் உங்க டாக்குமெண்டேஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அழகா இருக்கும் டாக்குமெண்டேஷன், ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன். அதுக்காண்டி தான் நாங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் கிளாஸ் போடுறது. ஓகே அப்ப ஏன் நாங்க லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர் வாசிக்க சொல்றோம்னா சில பேருக்கு ஐடியாஸ் இருக்காது தாங்க ரிலேட்டடான டாபிக்ல. அதுக்காண்டி தான் லிட்ரேச்சர் ரிவ்யூ ஃபைனல் இயர்லாம் போனீங்கன்னா கட்டாயம் மஸ்ட் லிட்ரேச்சர் ரிவ்யூக்கு 30% வெயிட் இருக்கு. ஓகே அப்ப நாங்க அதே ஸ்டாண்டர்ட்ல படிப்பிச்சு விடுறோம் சொன்னா இப்ப நீங்க ஃபைனல் இயர் போயிட்டு நீங்க சொல்லுவீங்க நான் ஐடிஎம்ல வந்து ஒழுங்கா சொல்லி தரல லிட்ரேச்சர் ரிவ்யூ உங்களுக்கு அந்த லெவல்ல அந்த நேரம் போற நேரம் எல்லாமே புதுசா இருக்கும். லிட்ரேச்சர் ரிவ்யூ சொல்றாங்க என்னன்னு தெரியாது, ரெஃபரன்சிங்னு சொல்றாங்க என்னன்னு தெரியாது, சைட்டேஷன் சொல்றாங்க என்னன்னு தெரியாது. இப்போ இது எல்லாத்தையும் நாங்க இந்த லெவல்லே சொல்லி தந்துடுறோம். நீங்க அந்தந்த லெவல்களுக்கு அப்ரோப்ரியேட் ஆகிற நேரம் நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். கிளியரா? அதுக்காண்டி தான் நாங்க எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். அதுக்காண்டி தான் நாங்க எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். கிளியரா? ஆனா இந்த லெவலுக்கு உண்மையா ஆக்சுவலி போட்டா பெட்டர். ஓகே சார். அப்ப இந்த சிஆர்எம் சிஸ்டம் இப்ப நான் வந்து செஞ்ச வரல ப்ரொபோசல் இப்ப நான் உங்களுக்கு அன்றைக்கு மதுசர் சொன்ன மதுசருக்கு தான் அனுப்பணும். இப்ப அவங்களுக்கு இது சொல்லிட்டேன். இந்த சிஸ்டம் நான் கண்டினியூ செஞ்சுட்டு போனா சரிதானே? வேற ஒன்று ஓகே நீங்க மது சாருக்கு நீங்க மெயில் பண்றதுனாலும் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் ஒரு ஏதாவது ஒரு யூனிக்னஸா நீங்க இன்க்ளூட் பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர். இப்ப ஏதாவது ஒரு நல்ல ஒரு யூனிக்னஸா ஃபுல்லா காட்டல இருந்துட்டு சிஆர்எம்ல ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கணக்க போட்டு நீங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்றீங்க? இல்ல கஷ்டம். சிஆர்எம்
அது இப்ப நார்மலா கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் செய்யுது. பட் ஏதாவது மத்த சிஆர்எம் விட உங்களோட சிஆர்எம் என்ன யூனிக்னஸ் இருக்குது அப்படி சொன்னாலும் இட்ஸ் பெட்டர். விளங்கிச்சா? யா விளங்கிச்சா? விளங்கிடும். மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்வென்டரி சிஸ்டம் சார். சிஆர்எம் என்ன இது ஒரு மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்வென்டரி சிஸ்டம். இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே. அதுல இருந்து அந்த சிஆர்எம் ஃபீச்சர்ஸும் வரும். அப்படி அதுக்குள்ள வரும். அப்ப நீங்க அப்படின்னா ப்ரொபோசல் ஒர்க்கா செய்யுங்க. செய்துட்டு மது சாருக்கு ஒருக்க அனுப்பிட்டு நான் மது சார் நம்பர் தரேன், அடுத்து கதைச்சு பாருங்க. ஓகே ஓகே. அவரும் வைவாளர் இருப்பார் மோஸ்ட்லி. அவரும் கேட்பாரு இதெல்லாம் என்னென்ன ஐடியாஸ் எல்லாம். ஓகே. இப்போ நாங்க எப்படி டாக்குமெண்டேஷன் செய்யறது மட்டும் தான் நான் இந்த கிளாஸ்ல கண்டக்ட் பண்ணணும். ஓகே ஓகே. அதர்ஸ் ஷஷ்மிதா என்ன மாதிரி சொல்லுங்க. ஹலோ. யா சொல்லுங்க. சார், அன்னைக்கு நான் எடுத்த டாபிக் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ரிசால்விங் ஆர்கனைசேஷன் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த டாபிக் நான் கன்ஃபார்மாக எடுத்து செய்யவா? இப்போ இன்கேஸ் இப்போ நான் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அப்ளை பண்ணி செஞ்சு இப்போ அந்த ஆர்கனைசேஷன் அப்ரூவல் தராட்டி நீங்க நான் சொன்னேன் வேற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் தானே. இப்ப அந்த ஆர்கனைசேஷனுக்கு எடுக்க ஒரு இமேஜின் பண்ணி செய்யுங்க. இந்த சிச்சுவேஷன்ல வந்து யார்டைம் லெட்டர்ஸ் அதில் போய் இடைக்கல ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன். நீங்க அந்த சினாரியோல வர ப்ராப்ளம் ஓகே இப்போ இதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் வரும் எல்லாத்தையும் வந்து கண்டினியூ பண்ணுங்க. லெட்டர் நாங்கள் அப்புறம் எடுத்துக்கொள்வோம். யாருமே நீங்க உண்மையா ஆக்சுவலா சொல்ல போனா நீங்க எல்லாருமே ரியலா போய் அங்க போய் ஆர்கனைசேஷன்ல கேட்க போறீங்க, எல்லாமே செய்ய போறீங்க. நார்மலா அப்படி யாரும் செய்யறது இல்லை தானே. இமேஜினேஷன்ல எல்லாமே அப்படித்தானே செய்யறீங்க. அதை அப்படி அவரு நீங்க எடுத்த ஆர்கனைசேஷன் தராடி அதை இன்னும் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு மாத்துங்க. அவங்கள்ட்ட இருந்து யார் உங்களுக்கு அந்த லெட்டர் தருவாங்களோ அவங்கள அட்டாச் பண்ணிடுங்க. கிளியர்? என்னன்னாங்க நீங்க ஆர்கனைசேஷன் தார வரைக்கும் இது கொரோனா முடிகிற வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவீங்கன்னு சொன்னா லெட்டர் எடுத்துட்டு தான் செய்வீங்கன்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி கன்வெகேஷனுக்கு போயிடலாம். ஓகே. இப்ப எல்லாருக்கும் அதான் நான் சொல்றேன். நீங்க ஒரு இது பண்ணி எடுங்க. ஆல்ரெடி எல்லாம் அப்படித்தான் எல்லாருமே செய்தாங்க. ஆல்ரெடி லெட்டர்ஸ் தரையில அது தரையிலன்னு சொல்லாங்க. எல்லாரும் அந்த ஒரு ரீசன் மட்டும் சொல்லாங்க. பிகாஸ் என்னன்னா எல்லாரும் நீங்க லெட்டர்ஸ் தந்தாப்புல நீங்க எல்லாருமே டைரக்டா போயிட்டு இண்டிவிஜுவலா போயிட்டு அந்த கம்பெனில போயிட்டு ஒர்க் பண்ணி செய்யறது இல்ல தானே. யாராவது அப்படி செய்யறீங்களா இதுல? ஓகே. அப்ப நீங்க இப்ப அந்த இன்னும் ஒரு ஆர்கனைசேஷன் தராட்டி அதை இன்னும் ஒரு ஆர்கனைசேஷன் மாத்துங்க. என்ன தரக்கூடிய ஆர்கனைசேஷன் லெட்டர் அட்டாச் பண்ணிவிட்டா ஓகே. கன்செப்ட் யா சொல்லுங்க. சார் இப்போ நாங்கள் இப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு செஞ்சு முடிச்சுட்டோம். அவங்களோட டேட்டாஸை வச்சு நாங்கள் செய்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்களோட பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் பண்ண போல பிசிஜி மெட்ரிக் செய்கிறோம்னு வைப்போம். அதுல அந்த ஆர்கனைசேஷனோட டேட்டாஸ் வேற மாதிரி இருக்கும். இப்போ அவங்கள்ட்ட ஓகே இன்னும் ஒரு கம்பெனியோட டேட்டாஸ் எடுத்து போறாங்க. அது பெரிய ஃபுல்லா பிசினஸ் பர்ஃபார்மன்ஸ் பெரிய ஸ்ட்ரக்சருக்கு வராதுதான். ஓகே. ஹலோ. பிசிஜி மேட்ரிக்ஸ் எல்லாம் யா சார் எனக்கும் அதே ப்ராப்ளம் தான். டாபிக் சூசிங் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று. ஸோ நிறைய டாபிக்ஸ் நான் கோ த்ரூ பண்ணேன். ஓகே. ஸோ ஒரு ஃபைனலைஸா நான் ஒரு டாபிக் சூஸ் பண்ணியிருக்கேன். லைக் இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் நெட்வொர்க் சைட்ஸ் ஆன் எம்ப்ளாயி பர்ஃபார்மன்ஸ் இன் டயலாக் கம்பெனி. ஓகே. அது impact of social networks sites on employee performance in dialog company. Okay. அப்ப dialog companyல social networks யூஸ் பண்றபடியால அவங்களோட இம்பாக்ட் எப்படி இருக்குது? எம்ப்ளாயிஸ் யூஸ் பண்றபடியா அவங்க பிசினஸ்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ்ல இம்பாக்ட் வருதுன்னு சார். எஸ் சார். இது ஓகே செய்யலாம். ஆனா இது உங்களோட dialog லெட்டர் தருவாங்கன்னா சரி. ஆல்ரெடி இதே சினாரியோல வேற ஒரு ஆர்கனைசேஷன் மாத்த ரெடியா இருக்கீங்கன்னா சரி. ஓகே சார். ஓகே. ஓகே. ஆனா டயலாக் எல்லாம் இப்ப இப்படித்தானே. யாரு தனுஷ்காந்த் டயலாக்லாம் நல்ல ஆர்கனைசேஷன். இப்ப இதே மாதிரி தான் யார் முதல் ஒரு ஆள் கேட்டாங்க தானே. இப்ப அவங்களுக்கும் இதே காலத்து தான் சொன்னேன். டயலாக் நல்ல ஆர்கனைசேஷன், நல்ல ஷேர் மார்க்கெட்ல நல்ல வேல்யூல ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் சக்சஸா இருக்குது. இப்ப முதல் கமர்ஷியல் பேங்க் ஷஷ்மிதாவை கேட்டாங்க. ஓகே யாராவது கேட்டாங்க. அப்ப சக்சஸா இருக்க ஆர்கனைசேஷன் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா அதுல ப்ராப்ளம் ஃபைன் பண்ண இல்லாது.
அவங்க கேட்பாங்க இப்போ ஆர்கனைசேஷன் சக்சஸா இருக்குன்னு சொன்னா அந்த அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த சக்சஸுக்கான ரீசன். அப்ப நீங்க அதை எப்படி ஒரு இம்பாக்டா சொல்லுவீங்கன்னு கேட்பாங்க. கிளியரா? சார் அதாவது லைக் இப்ப டயலாக் வந்து சக்சஸ்ஃபுல் ஒரு கம்பெனினால லைக் எங்களுக்கு ஒரு வேற நெட்வொர்க் எடுக்கணும் சார். வேற நெட்வொர்க் எடுக்கலாம் அப்படின்னா இது நல்ல. ஆனா சக்சஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன் எடுக்க வேணாம்னு சொல்றேன். அதான் நான் சொல்றேன். இப்ப கமர்ஷியல் சக்சஸ்ஃபுல், டயலாக் சக்சஸ்ஃபுல். இப்ப நீங்க ஒரு பேங்கிங் செக்டர் எடுத்தீங்கன்னா இப்ப பேங்க் ஆஃப் சிலோன்ஸ், பேங்க் ஆஃப் சிலோனோ, பீப்புள்ஸ் பேங்க் எல்லாமே கவர்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லான. அப்ப இதெல்லாம் வந்து நாங்க எடுத்து செய்யக்கூடாது. என்ன சொன்னா சக்சஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன்ல வந்து நீங்க ப்ராப்ளம் ஃபைண்ட் பண்ணிடலாம். என்ன சொன்னா அவங்க திருப்பி கேட்கலாம் வைவாவில் உங்கள்ட்ட சக்சஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன் நீங்க எடுக்கிறீங்க, ஓகே. அப்ப எடுக்கிறனே அவங்க கேட்பாங்க சக்சஸ்ஃபுல் ஒரு ஆர்கனைசேஷன் சக்சஸா இருக்குன்னா அதுக்கான ரீசன்ஸ் எம்ப்ளாயிஸ். அப்ப நீங்க எப்படி அதுல இந்த ரீசன்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க? அவங்க ஒர்க் பண்ணாம இருக்க அப்படியால இதெல்லாம் சக்சஸ் ஆக போகுதுன்னு கேட்பாங்க. கிளியரா? ஓகே சார். அப்ப அதுக்காண்டி நாங்க சொல்றேன், ஒரு ப்ராப்ளம் உள்ள ஆர்கனைசேஷன் அடங்க. ஒரு இருந்துட்டு ஆகலாம் பெரிய லெவல் யோசிக்காம இப்ப நீங்க எடுக்கலாம். பெரிய லெவல் ஆர்கனைசேஷன்ஸ் எடுக்கிறதா நம்ம எடுக்கலாம். ஃபெயிலியர் ஆன ஆர்கனைசேஷன் எடுக்கலாம். இப்ப எடிசலாட்லாம் இங்க ஸ்ரீலங்கால என்னன்னே தெரியல இப்ப. கிளியரா? இப்ப எடிசலாட் அவங்க எல்லாம் இப்ப ஷேர் மார்க்கெட் குறைவு தானே. அப்ப அதுகளை பத்தி கதைக்கலாம். டயலாக்கோட கம்பேர் பண்ணணும். இப்ப இவங்களால இப்ப முன்னுக்கு இன்னும் வர முடியல. அதுகளை பத்தி எல்லாம் ஆர்கியூ பண்ணலாம். இப்ப அப்படியான ஆர்கனைசேஷன் எடுக்கிறது ஓகே. சக்சஸ்ஃபுல்லான ஆர்கனைசேஷன் எடுக்க வேணாம்னு சொல்றேன். ஓகே ஓகே சார். கிளியரா? யா சார் அப்ப நீங்க தனுக்கு சொன்ன மாதிரி அப்ப பெரிய ஆர்கனைசேஷன் இப்ப எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் அப்ப நார்மல் ஒரு கம்பெனி, அது நார்மல் எக்ஸிஸ்டிங் கம்பெனி ஒன்று எடுத்தா வரல தானே சார்? பெருசா இருக்கலாம். ஓகே யா இருக்கலாம். இட்ஸ் a close company, it's not a big company. ஓகே அது ஓகே. அப்ப சார் ஏன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லான ஆர்கனைசேஷன் எடுக்கிறவங்க உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் தெரியும். அந்த ஆர்கனைசேஷனை பற்றி எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஒரு தெரியாத ஆர்கனைசேஷன் ஓகே. அப்ப தெரியாத ஆர்கனைசேஷனை பத்தி நாங்க எடுத்தோம்னு சொன்னா அப்ப எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. கேட்கவும் மாட்டாங்க கொஸ்டின்ஸ். அதுல இருந்து கூட ரைஸ் பண்ணலாம். கிளியரா? அப்ப அதுக்குதான் நாங்க சொல்றது என்ன, ஒரு மிடில் லெவல் ஆகலும் லோ லெவலும் போவோம்னா ஒரு மிடில் லெவல்ல எடுத்தாலும் ஓகே. அப்ப ஆளும் ஹை எண்டுக்கும் ஆகலும் நல்ல ஆர்கனைசேஷன் போனீங்கன்னாலும் கஷ்டம் விளங்கிச்சு. இப்ப நீங்க டயலாக் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். டயலாக் நல்லா தெரியும். கமர்ஷியல் பேங்க் தெரியும். இப்ப இதெல்லாம் சக்சஸ் ஆன ஆர்கனைசேஷன். அப்ப சக்சஸ் ஆன ஆர்கனைசேஷன் என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? இதெல்லாம் ஈஸி இருக்குந்தான். பட் ஸ்மால் இதுகள் பெரிய நீங்க ஒரு ப்ராஜெக்ட் செய்யற அளவுக்கு இருக்காது. கிளியரா? வேற யாரு? தனுஷ்காந்த் ஓகே, டால்னி ஓகே, திவ்யராமியா ஓகே. ஓகே சார். ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் வந்து 1500 வேர்ட் இருந்தா போதுமா? மேக்ஸிமம் 2500 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்க போகலாம். ஓகே. எதுல 2500 வேர்ட்ஸ் மீன் சார்? ப்ரொபோசலுக்கு சிஸ்டமும் ப்ரொபோசல் அந்த 2500 வேர்ட்ஸ்க்கு வந்தா சரி அவ்வளவுதானா? இல்ல சிஸ்டம் நீங்க ஃபைனல் ப்ராஜெக்ட் செய்யறேன்னு சொன்னா சிஸ்டத்தோட ஒரு 8000 வேர்ட்ஸ் மேக்ஸிமம் வரும். அப்ப 2500 வேர்ட்ஸ் எதுக்கு சார்? இது ப்ரொபோசலுக்கு. இப்ப நாங்க என்ன செய்ய போறீங்க பிளானிங் எல்லாம் போட்டு என்னென்ன செய்ய போறோம் பிளானிங் என்னென்ன விளங்கப்படுத்திருந்தேன். லாஸ்ட் 2 classes நீங்க அட்டென்ட் பண்ணல நினைக்கிறேன். ஓகே எப்படி ப்ரொபோசல் செய்யறதுலாம் விளங்கப்படுத்திட்டேன். ஓகேவா? நீங்க ஒரு பாத்தீங்கன்னு சொன்னா விளங்க ஒரு டியூட்டோரியல் இருக்கு, அப்ப பாருங்க யூடியூப்ல என்னென்ன சொல்லியிருக்கேன், என்னென்ன இன்க்ளூட் பண்ணணும் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு 1 hour 2 days ஓகே உங்களுக்கு என்ன காணும். ஓகே 2 hours 1 hour தான் வீடியோஸ். அதை பாத்தீங்கன்னா என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், என்னென்ன இன்க்ளூட் பண்ணணும் ப்ரொபோசல்ல. அவ்வளவு இருந்தாலே ஓகே. நான் ஒரு ஃபைனல் ப்ராஜெக்ட்ஸை வச்சுதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்னென்ன இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி. அதை ஒருக்கா பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர்ல செய்தீங்கன்னா சரி. ஓகே சரியா? இப்ப என்ன ஃபர்தரா நான் போகணும் அங்களே படிப்பிக்கணும்னு சொன்னா நீங்க இந்த 2 லெவல முடிச்சிருக்கணும் எல்லாரும். அதுதான் இப்ப நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா நீங்க யாருமே இதுல பாருங்க, யார் இதுல லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்தார்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்பா. லிட்ரேச்சர் ரிவ்யூல ஒரு 2 லிட்ரேச்சர் ரிவ்யூ சரி நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னதுக்காண்டி செய்தாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க இதுல பாப்போம். யாராவது சொல்ல தேவையில்ல, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்ப எனக்கு விளங்குங்க. ஓகே அதர்ஸ்? மொத்தம் 11 பேர் இந்த கிளாஸ்ல. ஒரு ஆள் தான் இப்போதைக்கு 2 லிட்ரேச்சர் ரிவ்யூ சரி செய்திருக்காங்க.
திவ்யரமையே செய்யலையா? ஓகே. தானியா? ஓகே. இப்போ நீங்க தான் ஸ்டக் ஆயிருக்கிற நேரம் நீங்க அங்கள்ட்ட இன்னும் ஒரு 1 மந்த் கழிச்சு சார் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னா யாருமே எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்க உங்களோட ஃபைனல் ப்ராஜெக்டை திருத்தினா அப்புறம் வைவாவுக்கு போவோம். வைவாவில் வச்சு எல்லாத்தையும் உங்களோட நீங்க சொன்ன ப்ரொபோசலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஓகே, செக் பண்ண பிறகு ரிவ்யூ பண்ண திருத்தினா பிறகு இன்டர்னல் வெரிஃபிகேஷன் நடக்கும். அங்க வச்சு அதுக்கு பிறகு நீங்க அவங்களோட ரிக்வயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணாட்டி திருப்பி ரிஜெக்ட் பண்ணி தருவாங்க. வித்தின் இன்னும் ஒரு 1 வீக்குள்ள நீங்க டாக்குமெண்டேஷன் செய்து கொடுக்கணும். அப்படியும் இல்லாட்டி நீங்க நெக்ஸ்ட் இயர் தான் சிட் பண்ணணும். அப்ப அதுக்காக நான் உங்களை புஷ் பண்றேன். அதாவது நீங்க இப்ப விட்டீங்களோ அங்களே ஃபைனல் டைம்ஸ் இன்னும் கஷ்டம். அசைன்மெண்ட்ஸ் இருக்கு. லாஸ்ட் டைமும் இதே பிரச்சனை தான் வந்துச்சு. ஓகே, அப்ப நீங்க அதை கொஞ்சம் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்யணும். லாஸ்ட் இப்ப ஒரு ஐடியாஸோட இருந்தா தான் உங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் செய்தா தான் ஒரு ப்ரொபோசல் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் முடிஞ்சிடும். உங்களோட ஃபைனல் இப்ப நீங்க ப்ரொபோசல் செய்தீங்கன்னா அப்படியே தூக்கி உங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டுக்கு போட்டுடலாம். அப்புறம் சொன்னா லிட்ரேச்சர் ரிவ்யூ லாஸ்ட் கிளாஸ் வழங்கப்படுது. லிட்ரேச்சர் ரிவ்யூ நீங்க லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர்ஸ் அதுக்கு ஆர்டிகல்ஸ் ஜேர்னல் பேப்பர்ஸ் வாசிக்கணும். அப்ப நான் காட்டினேன் அப்படி ஜேர்னல் பேப்பர்ஸ் எல்லாம் அடுக்குறேன்லாம் சொல்லி போயிட்டு அப்ப அதுல போயிட்டு சர்ச் பண்ணி இன்டர்நெட்ல பாக்கணும். இதே மாதிரி சிமிலர் சிஸ்டங்களோ அல்லது சிமிலர் டாபிக்ல வேற ஆத்தர்ஸ் என்னென்ன செய்திருக்காங்கன்றத ஃபைண்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும் உங்களோட ப்ராஜெக்ட் ரிலேட்டடான. அதுக்கு அப்படி ஸ்ட்ராட்டஜி செய்யலாம், என்னென்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் மேக் பண்ணலாம் எல்லாமே லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர்ல இருக்கு. அப்ப அதுக்கு பிறகு நான் ஃபர்தர் அங்கே மெத்தடாலஜி பார்ட்டே போகலாம். நீங்க இதே செய்து முடிக்காட்டி நாங்களே போயிட்டு பிரியோசனம் இல்லை. நான் ஃபைனல் ப்ராஜெக்ட் கிளாஸ் எனக்கு எடுக்கிறது ஓகே, அங்களுக்கு இன்னும் 2 கிளாஸ் எடுத்தா எனக்கு டாக்குமெண்டேஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க தான் தனியா இருந்து எல்லாருமே செய்யும். ஓகே, அப்ப நான் அதுக்கு தான் சொல்றேன். என்னன்னு சொன்னா எல்லாருமே கட்டாயம் செய்துட்டு வர சொல்லணும். அல்லாட்டி உங்களுக்கு ஐடியா கிடைக்காது. நான் ஃபர்தரா கொண்டு போயிடலாம் அதாங்களுக்கு. அப்ப நீங்க சும்மா வந்துட்டு போறது சிட் பண்ற மாதிரி தான் இருக்கு கிளாஸஸ். ஓகே ஓகே. ரெனோஷா செய்துட்டீங்களா? இல்ல சார், இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, ஆனா எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன் டெட்லைன் வந்து July 15. அதுக்கப்புறம் எக்ஸ்கியூசஸ் கொடுக்க மாட்டாங்க. என்னன்னு சொன்னா நான் இப்ப உங்களுக்கு சொன்ன விளையாட்டு தானே. இப்ப நீங்க ஃபைனல் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணினா பிறகு அதுக்கு நீங்க பெரிய ப்ராசஸ் இருக்கு. உங்களுக்கு வைவா வைப்பாங்க. வைவா வச்சுட்டு உங்களுக்கு ப்ரொபோசலோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கா சிஸ்டம். அப்படி இல்லாட்டி ஓகே அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வைவா ஃபெயிலியர் ஆச்சுன்னா வித்தின் 1 வீக் என்ன ஒரு டைம் தருவாங்க. அப்ப அங்களுக்கு உங்களுக்கு ஒரு டைம் பீரியட் போயிடுமா இல்லையே? அப்ப எப்படி நீங்க கன்வகேஷன் அட்டென்ட் பண்ணுவீங்க? சில பேருக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். அந்த டைம்ல எக்ஸாம்ஸும் வரும். நீங்க அவ்வளவு பேரும் எக்ஸாம் யாரும் போடல தானே. இதுல ஃபுல்லா கம்ப்ளீட்டடா எல்லாருமே எக்ஸாம்ஸும் இருக்கு சம்டைம்ஸ். அப்ப எக்ஸாம்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இவ்வளவு ப்ரோக்ரஸும் இருக்குது உங்களுக்கு. ஓகே, அதை எல்லாரும் முதல்ல ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்ப அதுக்கு தான் நாங்க சொல்றோம் குயிக்கா செய்யுங்கன்னு சொல்லி. இப்ப ஏப்ரல் தொடங்கின மாதிரி இப்ப டக்குனு மேயும் முடிஞ்சிடும். குயிக்கா கொஞ்சம் கொஞ்சமா செய்யிட்டு வந்தீங்கன்னா குயிக்கா முடிக்கலாம். லாஸ்ட் டைம்ல முடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கஷ்டமா. ஏன்னா உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கு. லாஸ்ட் டைம் இதே தான். ஒரு மந்த் லாஸ்ட் டைமும் 1 மந்த்லயே 6 அசைன்மெண்ட் 7 அசைன்மெண்ட் டெட்லைன் கொடுத்தோம். எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, கஷ்டப்பட்டாங்க. இதுல சில பேருக்கு தெரியும் லாஸ்ட் டைம் இருந்த ஆக்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே இருக்கிறீங்க இதுல. ஓகே, அதுக்கு தானே உங்களை எல்லாரையும் குயிக்கா செய்ய சொல்றேன். இப்ப என்ன நீங்க ஆர்கனைசேஷன் போயிட்டு இதாக்கணும் அவங்க தரையிலன்னு சொல்ல ஒரு ரீசன் சொல்லாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன் லாஸ்ட் வீக்கே சொல்லித்தான் அனுப்பினேன். நீங்க அதை இன்னும் ஒரு ஆர்கனைசேஷன் அப்ளை பண்ற மாதிரி செய்யுங்க. என்ன சொன்னீங்கன்னா இப்ப இந்த சிச்சுவேஷன்ல போயிட்டு ஆர்கனைசேஷன் லெட்டரும் கேட்கலாது. ஓகே, அது முடிஞ்ச பிறகு நாங்க அட்டாச் பண்ணிக்கொள்வோம். அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா கண்டினியூ பண்ணிட்டு போங்கன்னு தான் சொல்றேன். கிளியரா? தானியா? யா சார், இப்போ நான் இப்போ செய்கிற சிஸ்டமுக்கு இப்போ நான் செய்கிற ஆர்கனைசேஷன்ல இருந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸ் வேணுமா? ஓ யா. எப்படி வேணும் சார்? அப்ப நீங்க அந்த ஆர்கனைசேஷன் லெட்டர் செய்யணும்னா உங்களோட சிஸ்டம் ஆர்கனைசேஷன் அப்படி ஒரு ப்ராப்ளம். அதுக்காண்டி நாங்க இப்படி ஒரு எங்களுக்கு சிஸ்டம் தேவைப்படுது. ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இந்த என்ஐசியில இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து எங்களுக்கு இந்த த்ரூ அவுட் த 3 மந்த் இந்த பீரியட் எங்களுக்கு இந்த சிஸ்டத்தை ஒர்க் அவுட் பண்ணி தாராரு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று எடுக்கும் நீங்க அவங்கள்ட்ட. ஓகே, அதான் உங்களோட ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ட லாஸ்ட் பேஜ்ல அட்டாச் பண்ணுவோம். அது எப்ப நெக்ஸ்ட் வீக்குள்ள கொடுக்குறதா சார்?
நீங்க சும்மா இப்போதைக்கு போடுங்க. அத பிறகு இந்த சிச்சுவேஷன், இந்த கரண்ட் சிச்சுவேஷன் முடிஞ்ச அப்புறம் அதான் எல்லாரும் சொன்னா லெட்டர் எடுக்காம அப்படி சார் செய்யறேன்னு சொல்லி இதுதான் எல்லாரும் கேட்கணும். அதுக்கு தான் சொன்னேன், நீங்க அதே சிஸ்டத்தை இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கும் அப்ளை பண்ணலாம் தானே உங்களுக்கு. கிளியரா? எந்த ஒரு அப்ப அதுதான் நான் சொன்னேன்டா, உங்களுக்கு சிஆர்எம் சிஸ்டம்ன்றது இன்னொரு ஆர்கனைசேஷன், நீங்க எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் அப்ளை பண்ணலாம். கிளியரா? அப்போ நீங்க நெச்ச ஆக்கள் தராட்டி கூட இன்னொரு ஆக்கள் நீங்க லெட்டர் வாங்கி சரி அட்டாச் பண்ணிட்டா ஓகே. கிளியரா? ஆர்கனைசேஷன் தான் சேஞ்ச் ஆக போகுது, பட் ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸ் எல்லாமே சேம் தான். விளையாச்சு. Yeah, so still in the situationல like organization இருந்து ஒரு லெட்டரோட கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கிறது, லைக் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது பாசிபிள் இல்ல தானே? பாசிபிள் இல்ல. அதால தான் நான் சொல்றேன், நீங்க செய்யற மாதிரி அந்த டாபிக்ல செய்யுங்க. பட் அது பிறகு இந்த சிச்சுவேஷன்ஸ் முடிஞ்ச அப்புறம் அப்படி இந்த மந்த் எண்ட் அல்லது மிட்ல முடிஞ்சிடும் மோஸ்ட்லி. ஓகே, அப்ப முடிஞ்ச அப்புறம் நீங்க ஒரு அடுத்த மந்த் நெக்ஸ்ட் மந்த் சரி போயிட்டு லெட்டர் எடுத்துக்கொள்ளலாம். விளையாச்சா? அது வேற எந்த ஒரு ஆர்கனைசேஷனாவும் இருக்கலாம், பட் அந்த ஆர்கனைசேஷனும் உங்களோட சினாரியோ அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றேன். விளையாச்சா? சார் லைக் எப்படியும் ஒரு லெட்டர் ஒன்று எடுத்து கொடுக்கணும் தானே சார்? யா. ஸோ லைக் அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணா நோ ப்ராப்ளமா, லைக் லெட்டர் எடுக்காம? ஓ, அதுதானே சொல்றேன், நீங்க எடுக்காம நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த சினாரியோவை அந்த ஆர்கனைசேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றேன். உங்களோட டயலாக் தான் நீங்க எடுக்க போறீங்க. இப்ப டயலாக் கஷ்டம், நான் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டேன். ஏதாவது சக்சஸ்ஃபுல்லா அதே நீங்க என்ன ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அப்ளை பண்ணுங்க. அது ஒரு ஃபெயிலியரான, ஒரு நல்ல ரெப்யூட்டடா இருந்து ஃபெயிலியரான ஆர்கனைசேஷன் செய். ஓகே சார். கிளியரா? எஸ். வேற யாரா இருக்கீங்களா? யாரா கேட்க கேள்வி? இப்ப சரண்யா மிஸ் வந்துருவாங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஓகே, கொஞ்சம் இருங்க. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் யாருக்கா டாபிக் ரிலேட்டட் கதைக்கு இருக்கா? எல்லாருக்கும் ஓகே? இப்ப தானியா ஓகே? ஹலோ தானியா, சொல்லுங்க உங்களோட டாபிக் என்ன மாதிரி போகுது? சார் எடுத்தேன், நான் ஒரு கம்பெனி ஒன்று எடுத்தேன். ஓகே. அதுக்கு நான் எனக்கு ஆல்ரெடி ரீடிசைன் பண்ணேன். விளங்கல? அந்த லோகோ மறுபடியும் நான் ரீடிசைன் பண்ணேன்.
ஓகே, கொஞ்சம் ஒரு சவுண்ட் கிளியர் இல்ல. சொல்லுங்க. சொல்லுங்க என்ன மாதிரி. அப்ப அடுத்து லிட்ரேச்சர் ரிவ்யூ எல்லாம் செய்துட்டீங்களா? செய்யல. ப்ரொபோசல்ல இன்ட்ரோடக்ஷன் அதுகள் ரிசர்ச் கொஸ்டின் அதுகள் செய்யணும். ஓகே, அப்ப என்ன இப்ப நான் சொன்ன மாதிரி குயிக் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருக்கா? இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப நீங்க முதல்ல வந்து எந்த பரவாயில்ல செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் பேலன்ஸை பார்ப்போம். ஓகே, எல்லாருமே இப்ப நீங்க எடுத்த டாபிக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் செய்ய உங்களுக்கு ஒரு என்ன பிரச்சனை வரும்னு சொன்னா ஆர்கனைசேஷன் தான் பிரச்சனை வரும். இப்ப நீங்க எடுக்கிற ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க என்ன ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டா சரி. அதைத்தான் நான் சொல்ல வரேன். கிளியரா? இப்ப யாரு தனுஷ்காந்தா இருக்கட்டும், சஷ்மிதாவா இருக்கட்டும், நீங்க எடுத்து எல்லாரும் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு இமேஜின் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன்ல இந்த பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துட்டு விளங்கல சஷ்மிதா? சார் இப்ப நம்ம எடுத்த டாபிக் இன்கேஸ் சேஞ்ச் பண்ண சொன்ன ப்ரொபோசலுக்கு அப்புறம் அதே அது தானே. சோ இப்ப நான் எடுத்த டாபிக் கன்ஃபார்ம் பண்ண அது அப்படியே போலாம் தானே? ஓ, இப்ப நான் சொன்னேன் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு கூட சொல்லிருக்கேனா இல்லையா? இப்ப அதே ஒரு இதாடுங்க. ஓகே, இப்ப கமர்ஷியல் பேங்க் எடுக்காம அது வேற ஆர்கனைசேஷன் எடுத்தீங்கன்னா ஓகே, அந்த டாபிக்ல போனீங்கன்னா செய்யலாம். ஓகே, உங்களுக்கு இப்ப உங்களுக்கு ஹெடிங்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு விளங்கிடுச்சா? இப்ப தனுஷ்காந்த சஷ்மிதா ஆர்கனைசேஷன் சக்சஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன், கமர்ஷியல் அண்ட் டயலாக் சக்சஸ்ஃபுல். இப்ப அதுதானே சொல்றேன். அப்படி எடுக்காம நீங்க ஒரு மிட்டான உங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன், அப்ப அதெல்லாம் ஃபெயிலியர். இப்ப நீங்க சொல்றதான் நாங்க கேட்போம். அதர்வைஸ் நாங்க சர்ச் பண்ணி தான் பார்ப்போம் இன்டர்நெட். கிளியரா? ஓகே சார். எல்லாருக்கும் இதுல இது கிளியரா? உங்களுக்கு எப்படி டாபிக் சூஸ் பண்றேன்னு சொல்லி யாருக்கு இதுல டவுட் இருக்கா? ஓகே, ஓகே சரி. ஓகே, அப்ப இப்ப நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வார லிட்ரேச்சர் ரிவ்யூ ப்ரொபோசல் லிட்ரேச்சர் ரிவ்யூ ஃபுல்லா முடிச்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு நான் ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாம் மெத்தடாலஜி பார்ட்ஸ் எல்லாம். கிளியரா எல்லாருக்கும்? இந்த மெத்தடாலஜி இப்ப நான் எனக்கு இப்பயே படிப்பிக்கலாம். ஓகே, எனக்கு எல்லாமே இருக்குது. பட் நீங்க லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்யாம நான் செய்த மெத்தடாலஜி இப்ப சாஃப்ட்வேர் சிஸ்டம் வந்து நான் செய்திருக்கேன். இப்ப அதை எப்படி மெத்தடாலஜி சூஸ் பண்றது அதெல்லாம் உங்களுக்கு பேஸ்ட் ஆன் த லிட்ரேச்சர் ரிவ்யூ எல்லாம் இருக்குது. எல்லாரும் லிட்ரேச்சர் ரிவ்யூலயும் இருக்கு. ஒவ்வொரு ஆத்தர்ஸ் வந்து என்னென்ன மெத்தடாலஜியை சூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு தான் உங்களை நான் எல்லாருமே ரீட் பண்றேன். இந்த இதுல ஒரு 13 பேர் இருக்கீங்க. 13 பேருக்கு மேல இண்டிவிஜுவலா சொல்லிட்டு இருக்கீங்க உங்களோட மெத்தடாலஜி என்ன, அது நீங்க ரீட் பண்ற ஆர்டிகல்ஸ் ஒரு 5 பேப்பர்ஸ் ரீட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன மெத்தடாலஜி சூஸ் பண்ணிருக்காங்கன்றதே தெரிய வரும். கிளியரா? அதுல நீங்க கன்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் செய்யணும். இப்ப பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஆட்கள் வந்து கன்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் செய்யணும். ஓகே, இப்ப லாஸ்ட் கிளாஸ் இப்ப நான் இன்றைக்கும் விளங்கப்படுத்தலாம். எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதுல இருக்குது ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, நான் காடி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் நீங்க உங்களோட சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்னோட வந்தா தான் அது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஆல் கிளியர்? ஓகே, இதுல இப்ப பாருங்க, நான் இப்ப மெத்தடாலஜி பார்ட் சாப்டர் 3 இதுலயே நான் செய்துட்டேன். பிசினஸ் மேனேஜ்மெண்டே இருக்கு. இப்ப மெத்தடாலஜி பார்ட் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு இப்ப வஹாப் பாத்தீங்கன்னு சொன்னா, ஓகே வஹாப் எஸ் சார். ஓகே, என்னன்னு சொன்னா இப்ப நீங்க மெத்தடாலஜி செய்யணும்னு சொன்னா மெத்தடாலஜி பார்ட் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர்ஸ் ரீட் பண்ணணும். கிளியரா? அப்ப அதுல இருக்கும் நீங்க என்ன மெத்தடாலஜி இப்ப நீங்க பாத்துருப்பீங்க. சாஃப்ட்வேர் சிஸ்டம் வாட்டர் ஃபால் மெத்தட்ஸ் இருக்குது, ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மெத்தட் இருக்குது, கிளியரா? அஜைல் மெத்தடாலஜி இருக்குது. இப்ப இதெல்லாம் இருக்குதா இல்லையா? அப்ப அதுல ஒவ்வொரு ஆத்தர்ஸ் வந்து ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு சொல்லியிருப்பாங்க இந்த மெத்தடாலஜியை சூஸ் பண்ணலாம். என்று சொன்னா இது ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட் தான் நீங்க செய்ய போறீங்க, ஒரு 2 to 3 months. அப்ப இதுல எந்த மெத்தடாலஜி இதுக்கு மோஸ்ட் சூட்டபிள் அப்ப அதுலயே போட்டிருப்பாங்க. கிளியரா? உங்க லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர்ஸ்லயே அப்ப ஒரு 5 பேப்பர்ஸ் 6 பேப்பர்ஸ் ரீட் பண்ணாதான் உங்களுக்கு எந்த மெத்தடாலஜி சூஸ் பண்றேன்னு தெரியும். கிளியரா? அப்ப அதுக்குதான் நான் உங்களோட லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர்ஸ் நான் ரீட் பண்ண சொல்றேன். கிளியரா? அப்ப இருந்துட்டு ப்ரோட்டோடைப் மெத்தட் நல்லா இருந்துட்டு ரேபிட் அப்ளிகேஷன் ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட் அப்படியே ரேபிட் அப்ளிகேஷன் மெத்தட் எடுக்கலாம். கிளியர்? இப்ப நீங்க அப்ப அப்படி ஒவ்வொரு மெத்தட்ஸ் இருக்கு. எந்த மெத்தட் நீங்க இந்த சினாரியோக்கு அப்ளை பண்ண போறீங்க. அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் லிட்ரேச்சர் பேப்பர் ரீட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஓகே,
இப்போ என்ன முதல் ஃபர்ஸ்ட் 2 ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 பார்ட் நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, லிட்ரேச்சர் ரிவ்யூ அண்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அப்படி செய்யறேன்னு சொல்லி இது ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். அப்ப நான் இந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். ஓகே, இத கொஞ்சம் நான் borrow பண்ணலாமா சார்? ஐயா இந்த ஃபைலை கொஞ்சம் borrow பண்ணலாமா சார்? அப்படி கொடுக்க இயலாது. இப்ப நாங்க இதுல காட்டுவோம், நீங்க அப்படி இல்ல எல்லாருக்குமே அப்ப கொடுக்க இயலாது தானே. ஓகே, அப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல நீங்க செய்யணும்னு சொல்லி காட்டுறோம். ஓகே, இல்ல அப்படி இப்ப இந்த எல்லாரும் இதே காப்பி பண்ணிடுவாங்க சம்டைம்ஸ் இருந்துட்டு. காப்பி பண்றது ஏண்ட் சரி வந்து வித்தியாசம், இதெல்லாம் வித்தியாசமே சார். யா பட் ஆனா இத நான் சொல்லி தரேன் தானே, இத நீங்க கிளாसेस அட்டெண்ட் பண்ணா ஓகே. actually breaking fast sir. அப்படி நோம்பு ஓகே, அப்ப நீங்க போயிட்டு வாங்க. அப்படியே ஓகே சார், give me 5 minutes, I'll be back. ஓகே ஓகே. அப்ப அதர்ஸ் இப்ப பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க ஆல்ரெடி ரிசர்ச் படிச்சிருப்பீங்க. அப்ப அந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட் கிளாஸ்ல இப்ப பாருங்க உங்களுக்கு மெத்தடாலஜி எல்லாம் இருக்கு. மெத்தடாலஜி எப்படி செய்யறது, இப்ப லிட்ரேச்சர் ரிவ்யூ பார்ட் அன்றைக்கு நான் சொல்லி தந்துட்டேன் ஃபுல்லா. சரியா? அப்ப மெத்தடாலஜி எப்படி செய்யறேன்னு சொல்லி பாருங்க. மெத்தடாலஜில இன்ட்ரோடக்ஷன்ஸ் இருக்கணும். ஓகே, இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்ட் இருக்கணும். அண்ட் தென் ரிசர்ச் என்ன ஸ்ட்ராட்டஜி செய்ய போறீங்கன்னு சொல்லணும். தென் சாம்பிளிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கணும். அது அப்புறம் என்ன செய்யணும், கன்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் செய்யணும். இப்போ பேஸ்ட் ஆன் நீங்க மேல செய்த ப்ராஜெக்ட் இருக்குதா இல்லையா, அதை லிட்ரேச்சர் ரிவ்யூ பேஸ்ட் ஆன் பண்ணி என்னென்ன ஃபேக்டர்ஸால இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது என்ன சொல்லியிருந்தேன், என்னென்ன ஃபேக்டர்ஸால இந்த ப்ராப்ளம் வருது, சோஷியோ கல்ச்சரல் சேஞ்சஸ், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் டிசைட் பண்ணுது இந்த ஃபாஸ்ட் கன்சியூமர்ஸ் இந்த சேஞ்சஸ் இன் ஃபுட் பேட்டர்ன் டு ட்ரெடிஷனல் டு ஃபாஸ்ட். அப்போ ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து அதாவது ட்ரெடிஷனல் ஃபுட்லேருந்து ஃபாஸ்ட் ஃபுட் போகிறதுக்கான பேட்டர்ன்ல என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, என்னென்ன ரீசன்ஸால சேஞ்சஸ் வந்திருக்கு, அதை கேட்டகரைஸ் பண்ணணும். அதுதான் சொல்றது என்னது, கன்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்றது. அப்போ அந்த ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து எஃபெக்ட் பண்ணுது, சரி வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் எஃபெக்ட் இந்த இப்போ அது நீங்க செய்யணும் யார் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட். சோஷியல் கல்ச்சர் சேஞ்சஸ் அதுல என்ன, urbanization, இன்க்ரீஸ் ஒர்க் லோட், women in work forces work பண்றது. அப்ப இதுகள் ஃபேக்டர்ஸ். சென் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அடுத்த பிராண்ட் இமேஜா கொண்டு வந்துட்டாங்க. இப்ப மெக்டொனால்ட்ஸ், KFC அண்ட் ஒரு பிராண்ட் இமேஜை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகே, அண்ட் ப்ரமோஷன்ஸ் இதுகள் மூலமா வந்து ஆக்கள் வந்து ட்ரெடிஷனல்ல இருந்து ஃபாஸ்ட் மூவிங் போறாங்க. ப்ரமோஷன்ஸ்ல பார்த்து, சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்த்து இதால சேஞ்ச் ஆகுறாங்க. அடுத்து இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ், அடிக்ஷன், ஃபாஸ்ட் கன்சம்ஷன் ஹேபிட்ஸ், சூசிங் அண்ட் கன்வீனியன்ட், ஈஸி அண்ட் கன்வீனியன்ட். வீட்டுல செய்யறதும் பார்க்க கடையில வாங்குறது ஈஸி, கன்வீனியன்ட் கூட, லேக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. சரி, அப்ப அதுகள் தான் டிசைட் பண்ணுது ஃபாஸ்ட் மூவிங்க்கு போறது. கான்சிக்வன்ஸ் அதால வரக்கூடிய விளைவுகள் என்னென்ன, எஃபெக்ட்ஸ் என்னென்னு நீங்க சொல்லணும். சரியா, பிளட் ப்ரெஷர் வரலாம், சுகர் வரலாம், சரியா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல எஃபெக்ட் பண்ணலாம், லேக் ஆஃப் ஃபேமிலி கேதரிங், லேக் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் டு த சிஸ்டம்ஸ். இப்போ இதுகள் பிரச்சனை வரும் ஃபாஸ்ட் மூவிங்க்கு மாதிரி. இதுகள் நீங்க கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் செய்யும், நீங்க ரிசர்ச் மெத்தட்லயும் படிச்சிருப்பீங்க. சரியா, டெஃபினிஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்ப நீங்க இதுல சொன்னதுக்கெல்லாம் நீங்க சொல்லணும். சோஷியல் கல்ச்சர் சேஞ்சஸ், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த இதுகளுக்கெல்லாம் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நீங்க சொல்லணும். டெஃபினிஷன் ஆஃப் வேரியபிள், சோஷியல் கல்ச்சர், urbanization என்ன, ஒர்க் லோட் என்ன, அதால எப்படி எப்படி இம்பாக்ட் பண்ணுது, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் விளங்கிச்சா? இப்ப நான் சொன்னது எல்லாருக்கும் விளங்குதா மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஹலோ ஹலோ மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தாலினி, மிதுஷாலினி, சஷ்மிதா விளங்குதா இது? ஓ சார். இப்ப நான் இதே நான் சொல்றேன்னு சொன்னேன். இப்ப நான் இப்ப ஃபர்தரா கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். பட் நீங்க செய்துட்டு வந்தா அது உங்களுக்கு என்ன ஈஸி. இப்ப இது நான் படிச்சு கொடுக்க இப்ப விளங்கும், கொஞ்ச நாள்ல நீங்க மறந்துடுவீங்க கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் என்ன கஷ்டம். ஓகே, அப்ப அது எல்லாத்துக்கும் நீங்க இப்ப அதுக்கு தான் நான் சொன்ன உங்களோட லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர் செய்யுங்க. ஓகே, அப்ப லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்தீங்கன்னு சொன்னா அது அப்ப அதுக்கு அப்புறம் தான் ஈஸி. யா, ஓகே. ஹலோ, ஓகே. அப்ப லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர் செய்தா தான் உங்களுக்கு அங்காலைக்கு செய்யலாம். அப்ப கான்சிக்வன்ஸை பத்தி இப்ப நீங்க இந்த கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணணும். விளையாச்சா? அப்ப இதுல இந்த ஃபேக்டர்ஸை பற்றிலாம் ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணது கான்சிக்வன்ஸை பத்தி பாருங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கடைசியா கான்சிக்வன்ஸை பற்றி சொல்லணும்.
அதுக்கப்புறம் இந்த இதுக்கான டேட்டா கலெக்ஷன்ஸ் என்னென்ன மாதிரி செய்தோம் என்றதை பற்றி கதைக்கணும். பிரைமரி டேட்டாவை சூஸ் பண்ணிருக்கோமா, செகண்டரி டேட்டா. பிரைமரிட்ட கொஸ்டினியர்ஸ் கொடுத்து ஏன் கஸ்டமர்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ல இது ட்ரெடிஷன்ல இருந்து ஃபாஸ்ட் ஃபுட்க்கு சேஞ்ச் ஆறாங்க, என்னென்ன ரீசன்ஸ், இப்போ இதுக்கான டேட்டாவை நாங்கள் எப்படி எடுத்துனாங்க என்றெல்லாம் நாங்கள் அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கு கொஸ்டினியர் நீங்க செட் பண்ணணும். ஓகே, அப்ப அதே உங்களோட டாபிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ராப்ளம்ஸ்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொஸ்டினியர் ஃபார்ம்ஸ் கொஞ்சம் செட் பண்ணணும். கிளியரா? இந்த பாத்தீங்களா கொஸ்டினியர் ஃபார்ம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஆளோட பர்சனல் டீடைல். ஓகே, கொஸ்டினியர் டு ஐடென்டிஃபை த பெர்செப்ஷன்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் ஆன் ஃபாஸ்ட் ஃபுட் கன்சம்ஷன் என்று சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் ஜெண்டர் மேலா ஃபீமேலா இது அவங்களோட பர்சனல் டீடைல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கேள்வி கேட்டு. ஓகே, do you have a children, average income level எவ்வளவு, do you live in the urban area, leaving your hometown from your job purpose, do you work பண்றீங்களா இல்லையா, do you have any health issues or you are under meditations, do you come consume the fast food அப்படின்னு கேட்டு இது பர்சனல் இன்ஃபர்மேஷன். அதுக்கு பிறகுதான் கேட்குறேன் என்ன சப்ஜெக்ட் ரிலேட்டட் ஆனது. ஓகே ஓகே, தென் பாருங்க சப்ஜெக்ட் ரிலேட்டட் பாருங்க. இதுல கேட்டிருக்கு என்னன்னு சொன்னா கன்சியூமர் பெர்செப்ஷன்ஸ் அமங் த ஃபாஸ்ட் ஃபுட் கன்சம்ஷன். அதுல பாருங்க, இதுல பாருங்க எஸ்டி சொன்னா பாருங்க அப்படி கொஸ்டின் ஃபார்ம் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி, இதுண்டா 2 சொன்னா டிஸ்அக்ரி, நியூட்ரல், தென் வந்து அக்ரி பண்றேன், ஸ்ட்ராங்லி அக்ரி பண்றேன். இப்போ எனக்கு கொஸ்டின்ஸை கேட்டிருக்கேன். ஐ என்ஜாய் ஈட்டிங் த ஃபாஸ்ட் ஃபுட், அப்ப ஆகத கேட்கிறேன். இது ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி பண்றீங்களா, இந்த கொஸ்டின் ஃபார்ம் வர அப்படியே கொடுக்குறேன். அப்ப அவர் சொல்றாரு ஐ என்ஜாய் த ஈட்டிங் ஃபாஸ்ட் ஃபுட்னு சொன்னா டிக் பண்ணுவார், என்ன ஸ்ட்ராங்லி அக்ரி பண்றாரு. அப்ப இப்படி எல்லாரும் ஒரு 50 பேருக்கு நாங்க டேட்டாவை கொடுத்து கலெக்ட் பண்ணி எடுக்கணும். எடுத்து அதுல யார் கூட எந்த கொஸ்டின்ஸு கூட வருது அதை வச்சு நாங்க அனாலிசிஸ் பண்ணணும் டேட்டாவை. அப்ப இந்த பார்ட் நான் செய்யணும்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். கிளியரா எல்லாருக்கும்? ஓகே சஷ்மிதா, ஓகே? ஏன்னா எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் சினாரியோவா இல்ல நீங்க எடுக்கிற எல்லாருமே எல்லாருமே டிஃப்ரெண்ட். அப்ப நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் ஃபார்மட் செட் பண்ணணும். ஐ என்ஜாய் ஈட்டிங் வித் ட்ரெடிஷனல் ஃபுட், பிராண்டிங் அஃபெக்ட் சூசிங் த ஃபாஸ்ட் ஃபுட் ஆர் சர்வ் குயிக்லி அப்படின்னு கேட்கறது அவங்க அக்ரி பண்றாங்க டிஸ்அக்ரி. அப்ப இதை வச்சு நாங்க ஒரு ஐடியா எடுக்கலாம் அவ எப்படிப்பட்ட கஸ்டமர். கிளியரா? யா சார், அப்ப ஹம்சா கதைக்கிறேன். அந்த ஹேண்டில் மெத்தட் இப்படி சர்வே செய்யணுமா? யா செய்யணும். அது உங்களோட மெத்தடாலஜி பாட்டுக்குள்ள இன்க்ளூட் பண்ணணும். அப்ப உங்களோட சர்வே கேட்கலாம், கஸ்டமரோட ஃபீட்பேக் கேட்கலாம். அப்ப நீ சிஸ்டம் செய்துட்டு கேட்கலாம். இப்ப முதல்ல அப்ப நீங்க கேட்கலாம் வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம் கூட ஆல்ரெடி இருக்குது. சரியா? அப்ப கொஸ்டின்ஸாவும் கேட்கலாம். இப்ப நான் பாருங்க இதை காட்டுறேன். ஓகே, இங்க பாருங்க வஹாப் உங்களுக்கு சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது காட்டுறேன். ஓகே, அதுக்கான கொஸ்டினியர் ஃபார்மட். ஓகே, இது நான் செய்த ஃபேஸ் ரெகக்னிஷன் பேஸ்ட் ஏடிஎம் அப்ளிகேஷன். ஓகே ஓகே, இங்க பாருங்க நான் கேட்டிருக்கேன் என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்டா கேட்டிருக்கேன் என்னன்னு சொன்னா சும்மா நார்மலா கஸ்டமர்ஸ் டேட்டா இருக்கு. வாட் டைப் ஆஃப் முதல் வந்து கேட்டிருக்கேன் என்ன சிஸ்டத்தை அப்ளை பண்றதுக்கு முதல்ல 2 டைப்பா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். ஓகே, வாட் டைப் ஆஃப் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் ஷுட் பி இன்ட்ரோடியூஸ்ட் டு த ஏடிஎம் அப்ளிகேஷன். அப்போ ஒரு 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஐரிஸ் ஓகே, ரெட்டினா ஓகேயா, ஃபிங்கர் பிரிண்டா, ஹேண்ட் ஜியோமெட்ரியா, ஃபேஸ் ரெகக்னிஷன் கஸ்டமர்ட்டா கொடுக்குறேன்னா அவர் ஏதாவது செலக்ட் பண்ணுவீங்க. ஓகே, அது வந்து போற கஸ்டமர்ஸ்ட்டு நான் கொடுக்குறேன். Face recognition is introduced to proposed system. What is your opinion about this system? Good system or bad system? If it is bad, explain பண்ணுங்க. Clear ah? Say what is the most common problem facing the existing system? இது உங்களுக்கும் சூட்டபிளா? இப்ப நீங்களும் கேட்கலாம். ஓகே, நீங்க ஒரு என்ன சொல்ல போறீங்க, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வித் ஸ்டாக் மேனேஜ்மெண்டோட என்ன. அப்ப நீங்க கேட்கலாம் எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்துல என்ன ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க. அப்ப 4 ஆன்சர்ஸை கொடுத்துட்டு அதுல டிக் பண்ற மாதிரி. அப்ப ஒரு 50 பேர்ட்ட கொடுத்தீங்கன்னா அந்த 50 பேர் என்னென்ன செய்யறாங்க. ஓகே, ஆல்வேஸ் forget to bring the ATM card, need to wait the others to access the system, no problem others and சொல்லிட்டு ஒரு 4 ஆன்சர்ஸ் கொடுக்குறீங்க. What do you think about the physical security at ATM machines in case of robbery? அதே மாதிரி நீங்களும் உங்களோட சிஸ்டத்துல இருக்க செக்யூரிட்டிஸ் இஷ்யூஸை பற்றி கதைக்கலாம். கிளியரா? அப்ப நீங்க என்ன கதைக்கிறீங்க? சரி, ஓகே. How do you consider the security level of authentication system? How do you access the ATM application in the bank every day? அதுக்கு அப்புறம் என்ன இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் if you have tested the product
ப்ளீஸ் ஆன்சர் த क्वेश्चंस பிலோ. ஓகே, அப்ப டெமோ கொடுத்தா அப்புறம் ஒரு நீங்க சிஸ்டம் டெவலப் பண்ணி கொடுத்தா அப்புறம் ஃபீட்பேக் கேட்போம் தெரியுமா? வேணாங்க சார். இப்ப நீங்க ஒரு சிஸ்டத்தை நீங்க உங்க கஸ்டமருக்கு செய்து கொடுத்துட்டீங்க, செய்து கொடுத்தா அப்புறம் ஒரு ஃபீட்பேக் எடுப்போமா இல்லையா? அந்த क्वेश्चंஸையும் இதுல போடணும். பாருங்க, இது வந்து அந்த ப்ராடக்ட் நீங்க ரிலீஸ் பண்ண அப்புறம் டெஸ்டட் பண்ண அப்புறம் கஸ்டமர்ட்ட இருந்து திருப்பி எடுக்கும். முதல்ல என்ன ரெண்டு டைப்பா நீங்க கேள்வி கேட்கலாம். சரியா? என்னன்னு சொன்னா வஹாப், நீங்க ஒரு சிஸ்டத்தை செய்யறதுக்கு முதல்ல என்னென்ன பிரச்சனை இருக்குது என்னென்ன இருக்குது என்று சொல்லி ஒரு செட் ஆஃப் क्वेश्चंस எடுக்கணும். ஒரு 5 கேள்வி 6 கேள்வி எடுக்கலாம். அது அப்புறம் என்ன செய்யலாம், அந்த சிஸ்டத்தை நீங்க செய்து முடிச்ச அப்புறம் கஸ்டமர்ஸ்ட ஃபீட்பேக் மாதிரி. கிளியரா? அப்ப ரெண்டு டைப்பா கேட்கலாம் இல்லையா நீங்க क्वेश्चन? ஓ, அப்ப சார் அப்ப எனக்கு இது 2 months பேஸ் சிஸ்டம் தானே சார்? யா. இத நான் வந்து இது ஆளுங்களுக்கு டெஸ்ட் பண்ண கொடுத்த மாதிரி காட்டி போடணுமா இல்லாட்டி அத? ஓ எஸ், டெஸ்ட் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லி நான் அப்ப அதுக்கு தான் நான் சொன்னா உங்களை எல்லாருமே செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபைனல் ப்ராஜெக்ட். அப்பதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகலாம். இப்ப நான் மெத்தடாலஜி பண்ணிட்டு விளங்கப்படுத்தணும் தான் வந்தேன். பட் யாருமே இதுல லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்து இல்லை. அப்ப எனக்கு அவங்கள ஃபர்தரா படிப்பிக்கிறது கஷ்டம். கிளியரா? என்ன சொல்ல, நீங்க எல்லாரும் இந்த லெவலுக்கு கூட என்னோட லெவலா வந்தா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. அதர்வைஸ் கொஞ்ச நாள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா ட்ராப் அவுட் ஆவீங்க. ஏன்னா கஷ்டமா இருக்கு மங்களே போக போக போக. நீங்க ஃபர்ஸ்டுக்கான ஸ்டெப்ஸே முடிக்காட்டி, முதல் 2 ஸ்டெப்ஸ் முடிக்காட்டி அடுத்த லெவல் செய்ய மாட்டீங்க. கிளியர்? அதான் எல்லாருக்கும் இதை அடுத்த பாருங்க, உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்க, வாட் டு யூ திங்க் அபவுட் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டெவலப் சிஸ்டம்? இது நீங்க கேட்கலாம், இதே கேள்வி நீங்க கேட்கலாம். ஓகே, very speed, more accuracy, not enough speed and accuracy, not enough accuracy. Okay, அது மாதிரி நீங்க கேட்கலாம். Do you think the face recognition system can be bring more security than the current system? அப்ப இதே மாதிரி நீங்க கேட்கலாம். இப்ப கரண்ட் எக்ஸிஸ்டிங் இருந்த சிஸ்டத்தை பார்க்க இது பெட்டரான செக்யூரிட்டியான சிஸ்டமா நீங்க கேட்கலாம். ஓகே, பெட்டரான ஆப்ஷனா வந்து திங்க் பண்றீங்களா? ஓகே, இஸ் த டெவலப் ATM is a user friendly? How do you rate the system out of the following? And கேட்கலாம் என்ன மாதிரி ரேட் பண்றீங்கன்னு சொல்லி. Any improvement and future works should be done to the proposed system. ஏதாவது future works இருக்குதுன்னு சொன்னா அவைட்ட கமெண்ட் கேட்கலாம். ஓகே, அப்ப இதுகள் தான் क्वेश्चन. இப்ப விளங்குச்சு அப்படி ஐடியாஸ் அண்ட். ஓகே, அப்ப இதுகளுக்கு என்ன செய்யணும், நீங்க 2 பார்ட்ஸ் முடிக்கணும். அப்ப அதுக்கு பிறகு தான் மெத்தடாலஜி. நான் இந்த மெத்தடாலஜி பார்ட் பெரிய பார்ட் ஒன்று வர போகுது. இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு 40% வெயிட் வந்து மெத்தடாலஜி வரும். அதுக்கு தான் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், கோடிங், டெஸ்டிங் எல்லாம். ஓகே, அதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மெத்தடாலஜி பார்ட் பெருசா இருக்கு. ஓகே ஓகே, அதர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடண்ட்ஸ் இப்ப மிதுஷாலினி, ரெனோஷா, தென் சஹானா, சஷ்மிதா, தானியா, எல்லாரும் வந்து நீங்க ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணணும் ப்ராஜெக்ட். இப்ப நீங்க இன்னும் இப்ப பாருங்க, இப்ப May 1 ஆயிடுச்சு. May 1 இன்னும் செய்யாடி உங்களுக்கு அங்காலேக்கு இன்னும் கஷ்டம். இல்லை நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவேன். இந்த 2 ப்ராஜெக்டை வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். அப்பதான் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கு. அப்ப என்ன நான் இப்ப படிச்சு கொடுத்துருவேன், நீங்க கொஞ்சம் நாளா மறந்துடுவீங்க. இப்ப நீங்க 1 by 1 வீக் பை வீக் வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு சொன்னா இட்ஸ் ஈஸி. ஓகே, ஓகே, யாருக்கா எனி சஜஷன்ஸ் இருக்கா? சொல்லுங்க திவ்யா. ஓகே சொல்லு. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் 2 பார்ட் கம்ப்ளீட் பண்ணாதான் நான் யோசிச்சேன்னா மெத்தடாலஜி பார்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி. எல்லாருக்கும் மெத்தடாலஜி எல்லாமே டிஃபரெண்டா, பிகாஸ் என்னன்னு ரீசன்டா எல்லாருமே டிஃபரெண்ட் டாபிக்ஸ், டிஃபரெண்ட் ஏரியாஸ். கிளியரா? ஓகே, ஐ வில் கிளியர். எஸ் சார். வஹாப் ஓகே? எஸ் சார். ஓகே, இப்போ நீங்க வஹாப் என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க இப்போ 2 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாட்டி இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் வார டைம் முதல் விண்டை கிளாஸ் முதல் 3 கிளாஸ் ப்ரீவியஸா எப்படி டாக்குமெண்டேஷன் செய்யணும்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதை ஒருக்கா அந்த வீடியோஸ் ஒருக்கா பார்த்துட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஓகே சார். கிளியரா? அப்போ எப்படி லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்யணும் அதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்தேன், அதுல இருக்குது. ஓகே ஓகே சார். அதுக்கு பிறகுதான் நான் மெத்தடாலஜிஸ் நான் யோசிச்சேன் மெத்தடாலஜி ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, அப்ப நீங்க எல்லாரும் ஓரளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் செய்தாதான் நாங்களுக்கு அடுத்தடுத்த லெவல்ஸ் போகலாம். ஏன்னா இப்ப எனக்கு இத்தனை சாப்டர்ஸ் இருக்கு, என்ன உள்ள படிப்பிக்க இருக்கு உங்களுக்கு. மெத்தடாலஜி எப்படி இது ட்ரா பண்றது, இப்ப இதெல்லாம் நீங்க ஓகே 5 சார்ட் அதுல வரும். கன்க்ளூஷன் அப்படி ட்ரா பண்றது, அதுல ரைட்டிங் ஸ்டைல்ஸ் இருக்கு, அகாடமிக் ரைட்டிங்னு சொல்லி இருக்கு. சில வேர்ட்ஸ் இப்ப நீங்க இப்ப ஹி ஷி
ஐ ஆம் கோயிங் டு டூ திஸ் அப்படிலாம் எழுதிடலாம் இந்த ப்ராஜெக்ட்ல. திஸ் ப்ராஜெக்ட் அப்படியே ஒரு ப்ரொஃபஷனலா எழுதும். கிளியரா? ஓகே. அப்ப அது அந்த அகாடமிக் ரைட்டிங் எப்படி எல்லாம் எழுதணும்லாம் முதல்ல சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? ஓகே சார். வேற யார் இருக்கீங்களா? இல்ல யாருக்கா கேட்க இருக்கா? டவுட்ஸ் இருக்கா வேற ஏதாவது? வஹாப், நோ சார். க்ளோடியா? இப்ப நான் நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படி நான் மெத்தடாலஜி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே, அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் எல்லாரும் லிட்ரேச்சர் லெவல் சரி வாங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு செய்யறதுல உங்களுக்கு ஒன்றுமே பிரயோசனம் இல்லை. நீங்க சும்மா அட்டென்ட் பண்ணுவீங்க, எல்லாரும் போவீங்க கிளாஸ்ல. ஓகே சார் நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொபோசல் செஞ்சா ஓகே தானே? ஓ, ப்ரொபோசல் செய்து லிட்ரேச்சர் ரிவ்யூல ஒரு ஹாஃப் சரி முடியுங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி எத்தனை வீக்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் அந்த சேம் லெவல்ல இருக்கிறீங்க எல்லாருமே. இப்ப எல்லாருமே 0 லெவல்ல இன்னும் இருக்கிறீங்க. ஸ்டார்ட்டே பண்ணேன். நான் அந்த டாபிக் கன்ஃபார்ம் பண்ண இல்லனால தான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணவும் இல்ல. நான் மிஸ்டேக் கேட்டுட்டு தான் இருந்தேன் அத பத்தி பேசிட்டு. ஓகே, இப்ப நான் சொன்ன ஐடியா உங்களுக்கு விளங்குச்சா? என்ன ரீசன் பெரிய டாபிக் எடுக்கறத நான் சொல்றேன். யா வேற யாருக்கா டாபிக் ரிலேட்டடா பிரச்சனை இருக்கா? டாபிக் எடுக்கிறதுல இனி யாருக்காது? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இதே ரீசனை சொல்ல வேணாம் யாருக்கும். டாபிக் இதான் சார் பிரச்சனை, அதால செய்யல. நெக்ஸ்ட் நம்பர் 1 இது ப்ரையாரிட்டி வந்து ப்ரொபோசல் கொடுக்கிறது தானே சார் இந்த ப்ராஜெக்ட் செய்யறோம் அப்படினு. ஓ, அதே போல லிட்ரேச்சர் ரிவ்யூ. அதுல லிட்ரேச்சர் ரிவ்யூ அது உள்ளுக்கு வேணுமா இல்லாட்டி ஃபைனல் ப்ராஜெக்ட் மட்டுமா வேணுமா? அது ஃபைனல் ப்ராஜெக்ட்லாம் லிட்ரேச்சர் ரிவ்யூ இன்க்ளூட் பண்ணனும். நான் ஏன் செய்ய சொன்னேன்னு சொன்னா, அங்க மெத்தடாலஜி போற நேரம் நீங்க லிட்ரேச்சர் ரிவ்யூ கொஞ்சம் எல்லாரும் ரீட் பண்ணி வச்சிருந்தா தான் உங்களுக்கு உங்களோட ஓன் டாபிக்ல ரிலேட்டடா ஐடியாஸ் இருக்கு. ஓ, அது சரி சார். அது ஃபைனல் ப்ராஜெக்ட் தானே. ப்ரொபோசல் கொடுக்கிறதுக்கு லிட்ரேச்சர் ரிவ்யூ தேவையில்லை. தானே? இல்ல இல்ல. அப்ப நீங்க அந்த கடைசி 2 வீடியோ போட்டுறீங்க, அத பார்த்து ப்ரொபோசல் அனுப்பிட்டா சரி. ஓகே, யா ஷூர். ஓகே, அப்ப நீங்க எல்லாரும் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர்கனைசேஷன்ஸை பார்க்காம அது அந்த நேரம் நாங்க பார்த்துக்கொள்வோம். இந்த அப்படியே ஸ்மால் சேஞ்சஸ் தான் பண்ண சொல்லுவோமே ஒழிய பெரிய பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஓகே ஓகே வஹாப், நீங்க வந்து இப்ப ஒரு சிஆர்எம் வந்து ஸ்டாக் மேனேஜ்மெண்டோட செய்றீங்கன்னா ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இப்போ ஆல்ரெடி இந்த வேர்ல்ட்ல இருக்க சிஸ்டம் பாருங்க, உங்களோட பெட்டரான சிஸ்டம்னு காட்டணும். ஓகே சார், பெட்டர் சிஸ்டம் பெட்டர் காட்டுறதுக்கு மோர் ஃபீச்சர்ஸ் வேணும். அப்ப ஆனா அந்த ஆர்கனைசேஷனுக்கு அந்த ஃபீச்சர் தேவையில்லாட்டி என்ன செய்யறது சார்? எதுக்கு இப்ப சொல்லுவோமே, இப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க அதை வைவால சொல்லலாம். இந்த ஃபீச்சர்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணலாம். அப்ப உங்களுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ண தெரிஞ்சா சரி. பட் ரிக்வயர்மெண்ட் வந்து அந்த ஆர்கனைசேஷன் தேவையில்லைட்டாங்க, இந்த ரிக்வயர்மெண்ட் தேவையில்லைட்டாங்க. நான் ப்ரோபோஸ் பண்ண எப்படி எல்லாம் செய்யலாம் சும்மா சொல்லுவோமே. ஓகே, கம்ப்யூட்டர் சிஸ்டம் தவிர ஆண்ட்ராய்டு பேஸ்டும் கொடுக்கலாம்னு நான் ப்ரோபோஸ் பண்ணேன்னு சொல்லுவேன். அவனோட ரிக்வயர்மெண்ட் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒன்லின்னு சொல்லி அப்படி செய்யலாம். ஓகே, பட் ஆனா நீங்க அப்படினா லிட்ரேச்சர் ரிவ்யூல வந்து இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தை பத்திலாம் கதைக்க கூடாது. விளங்கிச்சா? இப்ப லிட்ரேச்சர் ரிவ்யூல வந்து நார்மல் சிஸ்டங்கள் செய்த மாதிரி லிட்ரேச்சர் ரிவ்யூ தான் இப்ப காட்டணும். ஏன் சொன்னா லிட்ரேச்சர் ரிவ்யூல பெரிய பெரிய சிஸ்டங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க கேட்பாங்க, லிட்ரேச்சர் ரிவ்யூல இவ்வளவு பெரிய சிஸ்டம் எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க, பட் ஏன் உங்களோட சிஸ்டம் இவ்வளவு சின்னதா இருக்குன்னு கேட்பாங்க சம்டைம்ஸ். விளங்கிச்சா? அப்ப அதை விட நீங்க ஸ்பெஷலா இன்னும் அட்வான்ஸா செய்து கொடுக்கலாம் தானே ரெண்டு சம்டைம்ஸ் கேட்கலாம். விளங்கிச்சு? இப்ப நான் சொல்றேன், இந்த ஆல்ரெடி நல்ல நல்ல சிஸ்டங்கள் எல்லாமே இருக்கு தானே. ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்குது, இஆர்பி சிஸ்டம் இருக்குது, அண்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது.
அப்ப அதுல இருந்து உங்களோட சிஸ்டம் என்ன யூனிக் சொல்லி சொல்லுவோம். ஓகே, அப்பதான் ஒரு இது அப்ப நீங்க சொல்லலாம் கஸ்டமர்ஸ் ரிக்வயர்மெண்ட் நீங்க எப்படி ஆர்கியூ பண்ணலாம். சம்டைம்ஸ் கஸ்டமர்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் அவங்க கேட்கல, அதெல்லாம் நாங்க செய்யல அப்படின்னு சொன்னிருந்தீங்கன்னா லிட்ரேச்சர் ரிவ்யூல அதை சொல்லக்கூடாது. இதை விட மூவ் அட்வான்ஸ் உங்களோட சிஸ்டத்தையும் பார்க்க மூவ் அட்வான்ஸான சிஸ்டத்தையும் வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது, லிட்ரேச்சர் ரிவ்யூல இன்க்ளூட் பண்ணக்கூடாது. கிளியரா சொல்லுமே சார். இப்ப நார்மல் பேசிக் சிஸ்டம் அவங்களோட லிட்ரேச்சர் ரிவ்யூ நாங்க ஆட் பண்றோம்னா அவங்க அந்த பேசிக் சிஸ்டம்ல இப்போ 10 ஃபீச்சர்ஸ்ல ஒரு ஃபீச்சர்ஸ் அது அவங்களுக்கு தேவையே இல்லைன்றாங்க. அப்ப நான் அதை மற்ற லிட்ரேச்சர் ரிவ்யூ போட்டு நான் அந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ எடிட்டும் பண்ணல சார். எடிட் பண்ணி போட்டு இல்ல இப்ப நீங்க எப்படி செய்யலாம் லிட்ரேச்சர் ரிவ்யூல வந்து அவங்களோட இப்ப நான் உண்மையா லிட்ரேச்சர் செய்யறது இந்த மெயின் ஐடியாவே என்னன்னு சொன்னா authors வந்து என்னென்ன டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ்கள் அதுல என்னென்ன அல்கோரிதம் யூஸ் பண்றதுக்கானது தான் நாங்க லிட்ரேச்சர் ரிவ்யூ ரீட் பண்றோம். கிளியரா? சரி. அப்ப இப்ப நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா ஏடிஎம் அப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் ரெகக்னிஷன் ஆல்ரெடி செய்திருந்தாங்க. ஓகே, அப்ப நான் அதுல இருந்து என்ன செய்தேன்டா எல்லாருமே ஃபுல்ஃபில்லா செய்யல. சில பேர் என்ன செய்ய ஏடிஎம் அப்ளிகேஷன் ஃபேஸ் ரெகக்னிஷன் செய்திருந்தாங்க, சில பேர் ஏடிஎம் அப்ளிகேஷன் ஃபிங்கர் பிரிண்டோட செய்திருந்தாங்க, சில பேர் என்ன செய்திருந்தாங்க கியூஆர் கோடோட செய்திருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன் நான் செய்த என்ன ஏடிஎம் அப்ளிகேஷன் ஃபேஸ் ரெகக்னிஷன் வித் ஒன் டைம் பாஸ்வேர்ட். கிளியரா? அப்ப செக்யூரிட்டி என்ன கூட அப்ப ஆல்ரெடி இருக்க சிஸ்டத்துல பார்க்க இன்னும் அட்வான்ஸ் ஆனது அது அப்படி காட்டு. எண்ட் சப்ஜெக்ட் எண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களோட கம்பேர் பண்ண போனா உங்களோட ஃபார்ம் ஜெனரல் தானே சார்? அது என்ன ஜெனரல். இப்ப நீங்க ஆர்கனைசேஷன் சொன்னா ஸ்பெசிபிக் பண்ணணும். இப்ப இந்த ஆர்கனைசேஷன்ல எக்ஸிஸ்டிங் இந்த ப்ராப்ளம் ஓகே அப்படி செய்துட்டு நீங்க மேபி நாங்க லாஸ்ட் டைம் பாப்போம் லிட்ரேச்சர் ரிவ்யூ எடுக்கிறேன்னு சொன்னா சும்மா ஒரு நார்மலான லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர்ஸ் எடுத்தீங்கன்னா சரி உங்களோட சிஸ்டத்துல பார்க்க ஆனா அதை நான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்றீங்க கோ ஃபார் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷனுக்கு சார் இப்ப நார்மலா இப்ப வேர்ல்ட்ல நார்மல் பேசிக் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அது ஃபுல் மிக்ஸ்ல வேணும். அது இன்வென்டரியும் வேணும், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பும் வேணும், ஸ்டாக்கும் வேணும், அப்படி இப்படின்னு கேட்டு அவங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் தானே கொடுக்கறது. அந்த மாதிரி சிஸ்டத்து இப்ப நாங்க செய்யறதுல வந்து செய்யற சிஸ்டத்துல கிடைக்கிற லிட்ரேச்சர் ரிவ்யூ கிடைக்குமோ ஷோரூம் இல்ல. மத்தது அது வேற கம்ப்ளீட் சிஸ்டம் போட்டா அப்ப ஆர்குமெண்ட்ஸ் வருமே சார். ஏன்னா லிட்ரேச்சர் ஓகே ஆனா பட் ஓகே லிட்ரேச்சர் ரிவ்யூஸ் இந்த லெவலுக்குமே ஆக்சுவலா தேவையில்லை. பட் செய்தா பெட்டர்னு சொல்றேன். ஓகே நீங்க உங்களோட ப்ராஜெக்ட் நீங்க செய்யற மாதிரி செய்யுங்க பாப்போம். ஓகே ஓகே ஆனா ஃபைனல் இயர்ல நம்ம ஆனா மத்த மேனேஜ்மென்ட் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்யுங்க. ஓகே ஏன்னா உங்களுக்கு தியரி பேசிஸ் தானே, உங்களுக்கு சிஸ்டம் பேசிஸ் தானே. ஓகே ஓகே சார். அப்ப நான் வந்து அப்ப இப்படிதான் சார். இப்ப என்னது ஆர்குமெண்ட் வேலிட் அப்ப இது தேவையில்லை தானே சார்? ஆர்குமெண்ட் வேலிடேட்டா தேவையில்லையோ என்ன நீங்க சொல்லலாம். உங்களோட சிஸ்டம் பார்க்க நல்ல அட்வான்ஸான சிஸ்டம் இருக்குது, சம்டைம் அதை போட்டாலும் இவங்க இப்படி கேட்கலாம். இப்ப நான் சொல்ற மாதிரி விளங்கிச்சா? அப்ப உங்க ஏன் அப்படி செய்யலன்னு சொன்னா நீங்க சொல்லணும் என்னது கஸ்டமர்ஸ் ரிக்வயர்மெண்ட் அப்படி இல்லை. கஸ்டமர் நீங்க எப்படி ஆர்கியூ பண்ணலாம், கஸ்டமர்ஸ் ரிக்வயர்மெண்ட் கேட்டது மாதிரி தான் நான் சிஸ்டம் செய்திருக்கேன். விளங்கிச்சா? நீங்க லிட்ரேச்சர் ரிவ்யூ போட்டுட்டு நீங்க எப்படி ஆர்கியூ பண்ணலாம், கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு என்ன ரிக்வயர்மெண்ட் வச்சாங்கன்னு அதை தான் செய்திருக்கேன். ஃபர்தர் நான் செய்ய விரும்பினா ஃபியூச்சர்ல இதெல்லாம் நான் செய்ய ரெடியா இருக்கு. கிளியரா? அது அவசியம் பண்றது நீங்க போட்டா பெட்டர்னு சொல்றேன் அவ்வளவுதான். ஓகே நீங்க செய்யற மாதிரி செய்யுங்க. ஓகே பிரச்சனை போடலாட்டி மார்க்ஸ் இஷ்யூ ஆகும் சார்? இல்ல பிரச்சனை இல்ல. ஓகே ஏன் நாங்க வாசிக்க சொல்றேன்டா வா உங்களுக்கு மெத்தடாலஜி பாட்டுக்காண்டி தான். கிளியர்? அது விளங்குது சார். அது கைட் பண்றதுக்கு நீங்க சொல்றது விளங்குது. ஓகே ஆனா இப்ப நான் சூஸ் பண்ணிய கம்பெனி வந்து அவங்களோட ஸ்பெசிபிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு தானே சார்? அதுல சில நேரம் இப்ப சும்மா சொல்லுமே நார்மலா ஒரு சிஆர்எம் சிஸ்டமுக்கு ரிப்போர்ட்ஸ் ஜெனரேட் பண்ணலாம்னு நார்மல் பேசிக் இவங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தேவையில்லைன்றாங்க. அப்ப அது போடலாட்டி ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வருமே சார். unnecessary அது கான்செப்ட் அது. அது எப்படி கன்வர்சேஷன் அது என்ன வைவா பிரசன்டேஷன் 20 நிமிஷம் தான் ஈக்கும். உங்களுக்கு சிஸ்டத்தை ஃபுல்லா காட்டிக்கலாமே தானே சார்? இல்லாட்டி ஓகே ஆன்லைன் கிறிஸ்டல் ரிப்போர்ட்லாம் செய்யணும் அதெல்லாம். ஓகே ஓகே இப்போ ஓகே கிளியர் தானே உங்களுக்கு? ஓகே இப்போ என்னடா இப்ப நான் இனி வந்து இப்ப நான் டாக்குமெண்டேஷன் அப்படி செய்யறேன், உங்களுக்கு ரிப்போர்ட் அப்படி வாரண்டு கிளாஸ் எடுப்பேன். முதல்ல இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டும் லிட்ரேச்சர் ரிவ்யூ பார்ட்டும் எடுத்துட்டேன் எல்லாருக்கும். ஓகே அப்ப அதுல இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்குதா? வேற யாருக்கா? வஹாப் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் ரெண்டையும் பார்த்துட்டு வாங்க.
அதர்ஸுக்கு இப்போ நான் இன்ட்ரடக்ஷன் பண்ண ஒரு ஃபைனல் ப்ராஜெக்ட்ல ரிப்போர்ட்டிங்ல முதல் 2 பார்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்ட்ரடக்ஷன் அண்ட் லிட்ரேச்சர் பார்ட். லிட்ரேச்சர் ரிவ்யூ இதுல யாருக்கா டவுட் இருக்கா? தானியா? இல்ல சார், டவுட் இல்ல. ஓகே, அப்ப வேற யாருக்காவது மத்த ஹரிஹரன், திவ்யா, ரெனோஷா? சார் யா சொல்லுங்க. இல்ல இப்ப நாங்க ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் செஞ்சிட்டு இருக்கோம். ஓகே மேபி சார் இப்ப நாங்க சப்மிட் பண்ணனா உங்களோட இமெயிலுக்கா சார் அனுப்பணும்? இல்ல நீங்க மூடுல சப்மிட் பண்ணீங்கன்னா சரி. ஓகே ஓகே ஓகே. அதர்ஸ்? தனுஷ்கா? No doubt, sir. Gloria, Shashmita, Sahana, Renosha? No, sir. என்ன உங்களுக்கு இந்த டாக்குமெண்டேஷன்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா சொல்லுங்க. நான் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படி 1 by 1 தானே போறேன். இப்போ 2 பேரையும் பல்றா தான் கொண்டு போறேன். யார் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ஸ்டூடண்ட். யாருக்கு எந்த டவுட்ஸ் இருக்கா டாக்குமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் மெத்தடாலஜி படிப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே சார். ஓகே யா சார், நாங்க இப்ப லிட்ரேச்சர் ரிவ்யூ செலக்ட் பண்ணக்குள்ள நிறைய பிடிஎஃப் ஃபைல் வந்து நாங்க அத ரிவ்யூ பண்ணுவோம் தானே? அதுல நாங்க எந்த ஐடியாவை எடுக்கிறோமோ அந்தந்த பாட்டை மட்டும் தான் உங்களுக்கு லிட்ரேச்சர் ரிவ்யூக்கு கொடுக்கணுமா? இல்ல நீங்க இல்ல அந்த லிட்ரேச்சர் ரிவ்யூல எல்லா ஐடியா நீங்க ஒவ்வொரு பேப்பர்ல இருக்க எல்லா ஐடியாஸுமே சமரி பண்ணி அந்த ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்க சொல்லுவோம். அதுக்கு பிறகு நீங்க எது உங்களுக்கு எடுக்க போறீங்க சொல்யூஷன்ஸா என்றதை நீங்க ஃபைனல் கன்க்ளூஷன்ல சொல்லலாம். கிளியரா? நாங்க பாக்குற எல்லா டீடைல்ஸையுமே எடுத்துட்டு அது கன்க்ளூஷன்ல தான் உங்களுக்கு நாங்க எது எது பெட்டர் பாயிண்ட் அவுட் பண்றோம்னு கொடுக்கணுமா? எஸ் எதெல்லாம் நீங்க சூஸ் பண்ண போறீங்க அதுல தான் உங்களுக்கு என்ன வர போகுது பின்னுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்க சொல்யூஷன்ஸ் பார்ட்ல டிஸ்கஷன் அனாலிசிஸ் பார்ட் வருமா இல்லையா? அதுல நீங்க திருப்பியும் அதே தான் டிஸ்கஸ் பண்ண போறீங்க. லிட்ரேச்சர் ரிவ்யூல வாசிச்சு எடுத்த விஷயத்தை தான் திருப்பி உங்களுக்கு தியரி தானே. அப்ப நீங்க அதே விஷயத்தை தான் அங்கே ஆர்கியூமெண்ட் பண்ணணும். கிளியரா? ஓகே சார். ஏன்னா இப்ப ஏன்னா அதே ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நீங்க இங்க இந்த சினாரியோக்கு அப்ளை பண்ண போறீங்க. அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன செய்திருக்காங்க பழங்கி சார். கிளியரா? ஓகே சார். ஓகே. ஏதாவது வேற டவுட்ஸ் இருக்கா இதுல? எக்ஸ்கியூஸ் மீ சார். யா இது இப்போ சாஃப்ட்வேர் ஆக்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் இப்போ நாங்கள் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் பேஸ்ட் ஃபேஸ் ரெகக்னிஷன் அந்த மாதிரி எடுத்தோம்னா அதுக்கு வந்து நாங்கள் அடிஷனல் ஃபீச்சர் கொடுக்க தேவை தானே? பிகாஸ் ஃபேஸ் ரெகக்னிஷனே ஒரு அடிஷனல் ஃபீச்சர் தானே அட்டெண்டன்ஸ் அடிஷனல். ஓகே அட்டெண்டன்ஸ் சிஸ்டத்துல பட் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் இன் டீடைல்டா இருக்கும். அதாவது லைக் இப்போ அட்டெண்டன்ஸ் இப்ப பாருங்க நான் இப்ப இந்த ஏடிஎம் பாருங்க. இப்ப நான் ஏடிஎம் னு சொல்லிட்டு ஏடிஎம் எல்லாம் வந்து இன் டீடைல்டா காட்டினேன். ஃபுல்லா டெஸ்டிங் பார்ட் எல்லாம் இப்ப ஃபேஸ் ரெகக்னிஷன் காட்டி ஏடிஎம் என்ன செய்யணும் உள்ளுக்குள்ள இருக்க ஃபங்க்ஷன்ஸ் பின் நம்பர் டேட்டாபேஸ் எல்லாமே காட்டினேன். இப்ப கஸ்டமர்ஸுக்கு 2 வேறு கஸ்டமருக்கு உண்டு அட்மினுக்கு உண்டு கிளைண்டா பேஜஸ் அதெல்லாம் நீங்க காட்டணும் டெஸ்டிங் பார்ட்டுகள்ல. கிளியர்? அப்படி இன் டீடைல்டா காட்டினீங்கன்னு சொன்னா அது 3 months ப்ராஜெக்ட்னா அதுக்கு ஏத்த மாதிரி வர்த்தா இருக்கும். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே வஹாப் உங்களுக்கு விளங்கிச்சா? பர்ஃபெக்ட் சார். ஓகே வேற யாரா? ரெனோஷா ஓகே? Yes sir. அப்ப இனி டாபிக் இஷ்யூஸ் சொல்ல வேணாம். ஓகே நீங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாருமே. ஓகே இனி டைம் பார்த்துட்டு இருக்காங்க. இனி யாரா டாபிக் இஷ்யூஸ் இருக்குதா யாருக்காவது? இப்ப நான் ஏன் டாபிக் இஷ்யூஸ் என்னென்னு இப்ப உங்களுக்கு ஐடியா கிடைச்ச ஏன் டாபிக் என்னத்துல இஷ்யூஸ் வரலாம்னு சொல்லி. இப்ப நீங்க பெரிய ஆர்கனைசேஷன் சூஸ் பண்ணா என்ன பிரச்சனை வேற? அது சக்சஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்தா இந்த பிரச்சனை வேற. இப்ப நான் கேட்ட ஆர்கியூமெண்ட்ஸ் சரிதான் உங்களுக்கு கிளாரிட்டி எவ்வளவு செய்ய நாங்க இதை எடுக்க வேணான்னு சொல்றோம். ஓகே யாருக்கா அதுல ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குதா? anyone? என்னதுல சஜஷன் சார்? இல்ல இப்ப டாபிக் இஷ்யூஸ் ரிலேட்டடா இப்ப நான் சொல்றதால ஏதாவது இப்ப உங்களுக்கு இப்ப சார் இப்படி எடுத்தா ஏதாவது பிரச்சனை வருமா? இப்ப
இப்ப நான் இன்றைக்கு ஏன் இந்த டாபிக்ஸ் எல்லாம் இப்படி எடுக்க வேணாண்டு உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, என்னென்ன ரீசன்ஸ் ஏன் இந்த ஆர்கனைசேஷன் இப்படி எடுக்க வேணாண்டு. இப்ப அதான் இவங்களுக்கு இவ்வளவு நாள் டாபிக்ஸ் இஷ்யூஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வீக்கும் இதே வந்து சொல்லக்கூடாது யாரு. ஓகே, அப்ப நீங்க வந்து எந்த ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லி நீங்க எடுத்திருக்க இமேஜினேஷனை வச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒரு மிட் லெவல் ஆர்கனைசேஷனை வச்சு லெட்டர் ஒன்று எடுத்து கொள்ளலாம் தானே பிறகு. சரி, கிளியரா? ஓகே ஓகே சஷ்மிதா. ஓகே குளோடியா, வேற யாருக்கா? தானியாக்கு ஓகே, டவுட்ஸ் இருக்கா? தானியா இல்ல. ஓகே, இப்ப எல்லாருமே இன்னும் டாபிக்ஸ் எல்லாரும் இதை அப்ரூவ் பண்ணுவாங்களா இல்லையான்லாம் இனி யாருமே கேட்க வேணாம். நீங்க எடுத்த டாபிக்கின் படி இன்னும் ஸ்டார்ட் பண்ண தொடங்க. ஓகே ஓகே, என்ன நாங்க சேஞ்ச் பண்றதுனாலும் பெரிய லெவல் சேஞ்சஸ் வராது, சின்ன லெவல் சேஞ்சஸ் தான் இருக்கும். இப்ப நான் சொன்ன இதுகளுக்கு ஏத்த மாதிரி செய்திங்கன்னு சொன்னா ஒரு சின்ன சின்ன லெவல் சேஞ்சஸ் தான் வருமே ஒழிய பெரிய லெவல் சேஞ்சஸ் வராது. ஓகே ஓகே, எல்லாரும் நீங்க எடுத்த டாபிக்கின் படி நீங்க கண்டினியூ பண்ணுங்க ஃபர்தர். ஓகே, அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நான் மெத்தடாலஜி பார்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் டுடே இவ்வளவு தான் எண்ட் ஆஃப் த செஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் நான் மிச்சம் எல்லாமே ஃபுல்லா மெத்தடாலஜில இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவேன். ஓகே ஓகே, thank you. Okay, thank you sir. okay.